ஹாய் ராவ்லே, வெல்கம் டு மை லைஃப் ஸ்டோரி எபிசோட் 24. உறவுகளே, எனக்கு இன்ஸ்டாவில் என்னோடய வாட்ஸ்அப் பர்சனல் வாட்ஸ்அப் நம்பரு, அப்புறம் அந்த சோஷியல் மீடியாவில் கொடுத்துருக்கேன்ல அந்த நம்பர், அதுக்கெல்லாம் திடீர்னு ஏதாச்சும் ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து மெசேஜ் வரும். சரியா? அது நான் என்னோடய எக்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சும்மா ஹாய் பாய் மட்டும் பேசிட்டு அப்புறம் ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணல, வாய்ஸ் மெசேஜ் போடல அப்படின்னா நான் ஃபர்தராக பிளாக் பண்ணிவிட்டு விட்டுறது. சரியா? ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான காஞ்சனாக்கா, வினோது, ஃபாரூக் மச்சி எல்லாரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருந்துச்சுல்ல, அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்சிடெண்ட்டு அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஆனந்தியோடது கண்டினியூ பண்ணிக்கலாம். அது மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. இப்போது காஞ்சனாக்கா, வினோது, பிரேமாக்கா, மலேசியன் அக்காலாம் பழனிலேருந்து வருவாங்க போவாங்க. ஈவன் அந்த எங்கள் அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் போனல யசோதாக்கா, அவங்க மலேசியன் தானே, அவங்களும் அடிக்கடி வீடியோ காலு நார்மல் கால்லாம் பண்ணுவாங்க. காஞ்சனாக்கா வீடியோ கால் பண்ணால் நான் அட்டன் பண்ணுவேன். காஞ்சனாக்கா மட்டும்தான் அலவுடு. எக்ஸிட்டை சொல்லிடுவேன் காஞ்சனாக்கா வீடியோ கால் வந்தாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் 2-3 பேர்த்த வீடியோ காலில் வச்சுட்டு அவங்க வருவாங்க. அதனால அது அலவுடு. என்னன்னு தெரில, எக்ஸுக்கு சில ஜென்ட்ஸ் மேலே மட்டும் சந்தேகம் வரல, அவங்க கூட மட்டும் என்னைய சேர்த்து வைக்கல. என்ன ஆச்சுன்னா 2017 எங்கள் அம்மா அப்போ உயிரோடு இருக்காங்கள்ல, இந்த இது சாந்திகிரி ஹாஸ்பிட்டலு இதெல்லாம் முடித்து நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு அம்மாவை கூப்பிட்டு வந்தாச்சு, சர்ஜரிலாம் முடிஞ்சு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாச்சுல. அப்போ நான் நைட்டு தானே போயிட்டுருப்பேன். எங்கள் அம்மாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டுட்டு இது என்ன டவல் பாத் மாதிரி கொடுத்துட்டு பண்ணிட்டு வருவேன்ல. அந்த டைமில் டே டைமில் ஃபுல்லாக எக்ஸு வீட்டில் தான் இருப்பான். அவ்வளோக்கா வேலைக்கே போக மாட்டான். அவன் தான் சந்தேகத்தில் நைட்டு தானே வேலைக்கு போவான். அதனால ஒன்று வேலைக்கே போக மாட்டான், இல்லைன்னா நைட்டு தான் போவான். அதுவும் 10-11 மணிக்கு தான் போவான். 1:30-2 மணி அப்படி தான் ரிட்டர்ன் வருவான். கேட்டால் நான் பொள்ளாச்சியில் சர்வீஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவான். என்னாச்சு, எனக்கு என்னோடய வாட்ஸ்அப்பில் ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு ஹாய் மெசேஜ் வந்துச்சு. அப்போ இவன் சந்தேகப்பட மாட்டேன் அப்படி சொல்லி தானே வித்ட்ரா பண்ண வைக்கிறான் கேஸை. 2016 வித்ட்ரா பண்ண வைக்கிறான்ல. நான் ஒரு ஃப்ளவர் வாஸ் மாதிரி வீட்டில் இருந்துக்கிறேன், உனக்கு எல்லா ஃப்ரீடமும் இருக்குது, நீ யார்கிட்ட வேணாலும் பேசலாம் வைக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு யார்கிட்ட வேணாலும் நான் பேசணும், ஆனால் நான் என் லிமிட்டில் பேசணும், அதுதான் என் பிரச்சனை. இவன்கிட்ட கேட்டு பேசக்கூடாது அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு நம்பர்லேருந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது உறவுகளே, ஹாய் அப்படின்ட்டு ஏதோ ஒரு பேர், அது எனக்கு ஞாபகம் இல்லை பேர், ஐ எம் திஸ் அப்படின்னு சொல்லி வருது. அப்புறம் எனக்கு என் ஒய்ஃப் சரியில்லை, எனக்கு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு மெசேஜ் வருது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். ஃபேஸ்புக்கில் நம்பரை எடுத்தேன்னா என்னமோ சொன்னார், எங்கேருந்தோ நம்பர் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன். என்கிட்ட யார் பேசினாலும் ஒழுங்காக பேசுவேன், அவ்வளோதான். அதனால நான் எங்கேருந்து எடுத்தாருன்னா ரொம்ப போய் தோண்டலை. அப்புறம் என்ன சொன்னார்னா, என்ன உங்களோட ஜாப் நேச்சர் என்ன அப்படின்னு கேட்டோன்னே, நான் போர் போட்டுட்ருக்கேன், ஸ்டேட் டு ஸ்டேட் போட்டு போர் போட்டு கொடுப்பேன், கமர்ஷியலுக்கா என்னமோ அந்த மாதிரி சொன்னார். அதனால நான் சுற்றிகிட்டே இருப்பேன், போர் போட்டுட்ருக்கனால சுற்றிகிட்டே இருப்பேன், தமிழ்நாடு, ஆந்திரா அந்த மாதிரிலாம் சுற்றிகிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு சொன்னார். அப்புறம் எனக்கு ஒரு பேச்சு துணைக்கு ஒரு ஃப்ரெண்டு தேவை, எனக்கு ஒரு சோல்மேட் மாதிரி ஒரு ஃப்ரெண்டு தேவை, நீங்கள் என்னோடய சோல்மேட்டாக இருப்பீங்களா அப்படின்னு என்கிட்ட 2017 சொல்ல. அப்போ நான் அப்படியா சோல்மேட்டா, என்னடா நம்ம யாருக்கோ இந்த டயலாக் விட்டோமே அந்த மாதிரி நம்மளுக்கே வருது அப்படின்ட்டு, சரி நான் சோல்மேட்டாக இருக்கேன். அப்போ நான் எல்லா ஜென்ஸ்ட்டையுமே மோஸ்ட்லி 2016 அப்புறம் நான் யார் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் ஃப்ரெண்ட் ஆனாலும் அண்ணனோ தம்பியோ நான் முதலே சொல்லிடுவேன், இங்கே பாரு என்ன வேணாலும் பேசு, பொலிட்டிக்கல் நாலேஜ் எனக்கு இல்லை, பேசு, என்ன டாபிக் வேணாலும் பேசு, இந்த பெட்டு மேட்ரு மட்டும் பேச வேண்டாம், செக்ஸ் ரிலேட்டட் மேட்ரு, உன் வீட்டில் உன் பொண்டாட்டி கூட நீ பண்ணுறத இந்த மாதிரி குப்பையெல்லாம் என்கிட்ட பேசாத, மற்றபடி எல்லா டாப்பிக்கும் பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் ஜென்ரலாக நான் ரூல்ஸ் போட்டு ஃப்ரெண்ட் சர்க்கிள்கிட்ட பேசுவேன். ஜென்ஸாக இருந்தால் அவங்கள்ட்ட பேசும்போது இதுதான் முதல்ல நான் கேட்குறதே, இதுக்கு ஓகேனா நீ வா என்ன வேணாலும் பேசு அப்படின்ட்டு. அப்போ நான் இந்த ஆள்கிட்டையும் சொல்கிறேன், எனக்கு இந்த பெட் ஷேரிங் மேட்டரை பற்றி பேசலைன்னா போதும், நான் யாரை வேணாலும் ஃப்ரெண்டாக நான் பேசுவேன், எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன்.
அப்புறம் பேச ஆரம்பிக்கிறாரு. நான் ஆந்திராவில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. டெய்லி கான்வர்சேஷன் ஓடுது. சாப்பிட்டீங்களா? அவர் ஃப்ரீயாக இருக்கும்போது அவர் வந்து சாப்பிட்டீங்களா என்னன்னு கேட்டுட்ருப்பார். இன்றைக்கி நாள் எப்படி போச்சுன்னு கேட்பார். நான் ஃப்ரீயாக இருக்கும்போது சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க, வீட்டுக்கு வந்துட்டிங்களா, குழந்தைங்க எப்படி இருக்காங்க, இப்படி தான் ஜென்ரலாக தான் பேசிகிட்டு இருக்கோம். அப்புறம் என்னோடய ஃபோட்டோ அந்த மாதிரிலாம் கேட்கல. நானே என்ன பண்ணேன், இவன் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி காஜியாக இருக்கானா, எதனால நம்மள்ட்ட வந்து பேசுகிறான் அப்படின்ட்டு ஒரு நாள் என்னோட பெரியம்மா பொண்ணு, அவங்களோட பொண்ணு, எல்லாரும் நாங்கள் 3 லேடிஸும் கால் டாக்ஸியில் கோயம்புத்தூர் பர்ச்சேஸ் போயிருக்கோம். நான் வந்து ரெட்டை அஞ்சலி கொண்ட மாதிரி போட்டு போயிருக்கேன். ஸ்கர்ட்டு டாப்ஸ் எல்லாம் போட்டுட்டு மேலே ஒரு துப்பட்டா போட்டு எக்ஸ்ட்ரா சொல்லிவிட்டு நான் அந்த அக்காவை அவன் தான் கூப்பிட்டு போவான். ஆக்சுவலி நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ பர்ச்சேஸ்க்கு வந்தாங்க. போயிட்டு நடுவில் கேப்பில் நானே தான் ஒரு செல்ஃபி எடுத்து போட்டேன். போட்டுட்டு இன்றைக்கி இந்த கெட்டப்பில் தான் இருக்கேன் அந்த மாதிரி ஏதோ எழுதினேன். அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு வேண்டி போட்டுவிட்டேன். அப்புறம் நைஸ், யூ ஆர் பியூட்டிஃபுல் அந்த மாதிரி மட்டும் வந்துச்சு. சரி, அப்போ இவன் காஜி இல்லை, நார்மலாக ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் போட்டிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு கான்வர்சேஷன் டெய்லி போயிட்டுருக்கு அவங்களே. நானும் செல்ஃபி வந்து எப்போல்லாம் ஃபேஸ்புக்கில் என்ன செல்ஃபி போடுறனோ அவனுக்குன்னு ஸ்பெஷலாக போட மாட்டேன். ஃபேஸ்புக்கில் ஒரு செல்ஃபி போட்டேன்னா இன்றைக்கி இந்த கெட்டப்பு, இந்த மாதிரி மேக்கப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருப்பேன். அப்புறம் மேரேஜ் மேக்கப் இருந்துச்சுன்னா அதோட அந்த பேக் சைடு ஃபோட்டோலாம் போட்டுட்டு இதுதான் ப்ரைடல் மேக்கப் இன்றைக்கி பண்ணேன் அப்படின்ட்டு நான் வந்து அந்த கண்ணன் ஒரு மில்காரங்க இருந்தாங்களே, அவங்க எப்படி எனக்கு ஒரு மென்டர் மாதிரி இருந்தாங்க, அவங்கள்ட்ட எல்லாம் போய் ப்ரொஃபஷ்னலி ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன்ல, அந்த மாதிரி எனக்கு வந்து டெய்லி சொல்லிடணும். எனக்கு வந்து டெய்லி நான் இதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சின்னதோ பெருசோ சந்தோஷமோ துக்கமோ அதை வந்து ஒருத்தட்ட கொட்டிடணும். அப்படி ஒரு கேரக்டர் என்னன்னு தெரில, இன்னமே அப்படி தான். இப்போ நான் நந்தினியை பிடிச்சிருக்கேன் எல்லாம் கொட்டுறதுக்கு. அப்போ காஞ்சனாக்கா இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, ஆனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப்பப் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் அந்த டைமில். ஆனால் நான் காஞ்சனாக்காட்டையும் வினோதட்டையும் சொல்கிறேன். அப்போ டிஸ்டன்ஸ் கீப்பப் ஆகல, இருக்காங்க. காஞ்சனாக்காட்ட நான் சொல்கிறேன், வினோதட்டையும் சொல்கிறேன், இப்படி பேசிகிட்டு இருக்காங்க யாரோ வந்து அப்படின்னு நான் சொல்கிறேன். காஞ்சனாக்காட்டையும் வினோதட்டையும் சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து உங்கள் மாமாவாக தான் இருக்கும், உங்கள் மாமா தான், எனக்கு நல்லாவே தெரியுது, பார்ப்போம் போக போக அப்படின்னு நான் வந்து எக்ஸ் தான் அப்படிங்கிறத முதல்ல கெஸ் பண்ணிட்டேன் வரவங்களே. ஆனால் என்ன ஆச்சு, கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா எனக்கு அந்த ரொம்ப நோண்டுற வேலைலாம் கிடையாது. ட்ரூ காலரில் போய் தேடுறதோ அந்த மாதிரி ரொம்பலாம் நான் ஆராய்ச்சி பண்ண மாட்டேன். நான் வந்து எவிடன்ஸ்க்கு நான் பிறக்கலையே, அதனால நான் அப்படிலாம் இது பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன், தோண்ட மாட்டேன். கரெக்டாக பேசுகிறானா கரெக்டாக பேசுகிறோம் அப்படின்ட்டு போயிடுவேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஹஸ்பண்டு எப்படி, உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப லவ்வபிளா அந்த மாதிரிலாம் வந்து கேட்க, நான் வந்து அந்த நாதாரி பற்றி பேசாத, அந்த பாஸ்டர்டை பற்றி பேசாத, அவன் 1ஆம் நம்பர் பாஸ்டர்டு, அதான் 2வது தடவை இது டிவோர்ஸ் வந்து வாபஸ் வாங்கியிருக்கேன்ல 2016, அதனால் அவன் ஒரு பாஸ்டர்டு, அவன் இப்படிலாம் என்னை சந்தேகப்பட்டான் வச்சான், நிறையா என் லைஃப் வந்து அழிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நான் அந்த ஆள்கிட்ட சொல்ல. ஓ அப்படியா, அப்படி இல்லை, அவர் வந்து அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு தன்னைத்தானே அவன் பீத்திக்கிறான். இல்லை, அவர் வந்து உங்கள் நல்லதுக்கு தான் பண்ணியிருப்பார், நவடேஸ் சோஷியல் மீடியாஸ் ஆர் நாட் சேஃப், திஸ் அண்ட் தேட் அப்படின்னு சொல்கிறான் அவங்களே. எனக்கு அப்போவே கொஞ்சம் சந்தேகம் தான். ஆனால் எனக்கு வந்து எக்ஸு என்னைக்குமே மொபைல் வந்து நம்பர் லாக்கு, அந்த இது தம் லாக் இருக்கும்ல, அது என்னமோ சொல்லுவீங்களே, நான் அது வச்சதே கிடையாது, அந்த மாதிரி போட்டு வச்சுருப்பான். அப்போ எனக்கு சந்தேகமாக தான் இருக்கும், ஏன்டா என்னைய எல்லாம் வேவ் பார்த்து உட்காந்துருக்கிற, என்னோடதெல்லாம் சிங்க் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ எனக்கு தெரியாது, ஆனாலும் எனக்கு ஒரு டவுட் இருக்கும். அப்போ ஏன் இந்த மாதிரி இவனோட மொபைலை ஏன் ஓப்பனில் வைக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு எனக்கு டவுட்டாக இருக்கும். பிருத்திவி கேட்டால் கூட அப்போதைக்கு ஓப்பன் பண்ணிட்டு திருப்பி நம்பர் லாக்கு மாற்றி விட்ருவான், அந்த இது ஏதோ மாற்றி விட்ருவான். அதனால எனக்கு டவுட்டு. அப்புறம் ஒரு நாள் எக்ஸு வந்து கிச்சனில் காஃபி அடிக்கடி எங்கள் அம்மா மாதிரி காஃபியை போட்டு குடிச்சிட்ருப்பார். ஒரு நாள் காஃபி போட்டு குடிச்சிட்டு இருந்தார் ஐயா. அப்போ என்னாச்சு, நான் வந்து பாத்ரூம் போகிறதுக்கு வேண்டி, இதே பெட்ரூம் தான், இப்படி தான் பாத்ரூம் போகிறதுக்கு வேண்டி போனேன். எனக்கு ஆப்போசிட்டில் தான் பாத்ரூம், கார்னரில் தான் பாத்ரூம் இருக்குது. அப்போ நான் போகும்போது என்ன ஆயிடுச்சு, இவன் வந்து ஏசியோட ப்ளக் பாயிண்ட் மாதிரி இருக்கும்ல, எக்ஸ்ட்ரா ஸ்விட்ச்சு, அது பக்கத்தில் ஒரு லீவர் மாதிரி வச்சுருப்பாங்க, அதுக்கு மேலே தான் மொபைல் வைப்பான். அதுக்கு மேலே வச்சுருக்கிறது வந்து நான் போகும்போது என்னோடய ஷோல்டர் ஏதோ உரசி விழுந்துருச்சு அவங்களே. விழுந்தோன்னே என்ன ஆயிடுச்சு,
விழுந்த உடனே லைட்டு எரிஞ்சு என்னோடய சேட்டு என்னோடய ப்ரொஃபைல் பிக்சர், அப்போல்லாம் ப்ரொஃபைல் பிக்சர் மாற்றிட்டே இருப்பேன், செல்ஃபி எடுக்க மாற்றிட்டே இருப்பேன் வாரத்துக்கு. என்னோடய ப்ரொஃபைல் பிக்சர்லேருந்து மெசேஜ் வர்றதும் எனக்கு அங்கே காமிக்குது. மெசேஜ்னால் அந்த பழைய மெசேஜ் ஏதோ நோட்டிஃபிகேஷன் அவன் பார்க்காம வச்சுருக்கான் போல இருக்கு, அது ஏதோ காமிக்குது. அப்போ எனக்கு வந்துச்சு கோவம். அப்போ தான் ஒரு 6 மாதமோ 8 மாதமோ ஆயிருக்கு டிவோர்ஸ் இது பண்ணி. அப்புறம் நான் போய் எக்ஸ்ட்ரா கேட்டேன், இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீ தான் என்கிட்ட சேட் பண்ணிகிட்டு இருந்தியா, இது உனக்கு தேவையா, உன் சந்தேகம் என்றைக்கும் முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டேன். பதிலே வரல வரவங்களே. அதுக்கப்புறம் நான் காஞ்சனா காட்டி வினோத்னு சொல்லி சிரிச்சுட்டே இருந்தேன். நான் முதலே சொன்னேன்ல இந்த பயபுலியாக தான் இருக்குன்ட்டு, பார்த்தீங்களான்னு சிரிச்சுட்டே இருந்தேன் வரவங்களே. இந்த மாதிரி என்ன பூகம்பம் லைஃப்பில் வந்தாலும் அவன் வந்து சாகிற வரைக்கும் திருந்த மாட்டான். இன்னமே என்னோடய யூடியூப்லாம் பார்த்துட்டு தான் இருப்பான், எல்லாமே சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கான். நிறைய இடத்துல மெசேஜ் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான் அவள் இருக்கு. சில டைமு கமல் கூல் மாதிரி ஐடியெலாம் வச்சுட்டு கூட வருவான், நான் போய் திருப்பி பேசிடுவேன் அப்படின்ட்டு. யார் நான் இப்போல்லாம் அவனுக்கு குரு ஆகிட்டேன்னா அந்த கூமுட்டைக்கு தெரியல. அவனாலேயே நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டேன், அவனுக்கே குரு ஆகிட்டேன் அப்படின்னு தெரியல. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் வரவங்களே. அப்புறம் ஆனந்தி இது வந்து நான் சொன்னேன்ல, ஓகே சொல்லிட்டேன். எனக்கு இப்போ நான் ரீகால் பண்ணி பார்க்கும்போது மே லாஸ்ட்டில் பிருத்திவியோட பர்த்டே. இவர் ஏப்ரல் 14 என்கிட்ட பேச ஆரம்பித்தாரா. பிருத்திவி பர்த்டே வந்து ஏப்ரல் 29, சாரி மே 29 பிருத்திவியோட பர்த்டே. அப்போ நான் வந்து இவருக்கு அந்த பர்த்டே முடிஞ்சதுக்கப்புறம் தான் இவருக்கு வந்து இது சொன்னேன்னு நினைக்கிறேன். ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணது வந்து மே 29க்கு மேலே தான். அப்போ ஒரு 1.5 மாதம் டைம் எடுத்திருக்கேன். இப்போ நான் ரொம்ப மூளையை கசக்கி பார்க்கும்போது 1.5 மாதம் பார்க்க டைம் எடுத்து தான் ஓகே சொல்லியிருக்கேன். மே லாஸ்ட்டில் இல்லைனா ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் தான் ஓகே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன ஆகுது, மே மாதம் தான் எக்ஸாம்ஸ் இருந்துச்சு. ஏன்னா ஸ்கூல் ஃப்ரீயாக இருக்கணும்ல டிஎல்எட் எக்ஸாம் எழுதுறதுக்கு. ஏப்ரல் 15க்கு மேலே தான் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, மே லாஸ்ட்டுக்குள்ளே முடிச்சிருவாங்க. ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிற டைம் ஆயிரும்ல. அப்போ ஃபாரூக் மச்சி தான் என்னை எழுப்பி விடுவார். அப்போ நம்ம ஒரு இழிச்சவாயாச்சே, நம்ம தொண்டையில் எதுவுமே நிற்காது. நான் என்ன பண்ணிட்டேன், ஆனந்த்கிட்ட போய் ஃபாரூக்கிட்ட தான் சொல்லி, ஃபாரூக் தான் என்னை எழுப்பிட்டு இருக்காரு, அவர் தான் வந்து காலையில் என்னை எழுப்பி விட்டுருவார், 4:30 மணி அந்த மாதிரி எழுப்பி விடுவார். அப்புறம் திருப்பி நான் தூங்குறேன், 9 மணி அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் தூங்குறேன். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸாம் 11 மணிக்கு கால் டாக்ஸி புக் பண்ணி வச்சுருப்பேன், இல்லைன்னா எங்கள் அப்பா கொண்டு போய் விட்டுட்டு வருவார். அப்புறம் ரிட்டன் வரும்போது கால் டாக்ஸி அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ இல்லை அப்போ எங்கள் அம்மா இறந்துட்டாங்கல்ல, அப்பா டச்சில் இல்லை. ஆமாம், அப்பா டச்சில் இல்லை. செகண்ட் இயரில் வந்து அப்பா டச்சில் இல்லை. அவர் ஆனந்த்கிட்ட பேசுகிறேன்னு தெரிஞ்சு பேசலையா இல்லை சும்மா பட்டுப்படாமல் இருந்தாரா ஞாபகம் இல்லை. அப்போ கால் டாக்ஸி தான், 2 நேரத்துக்குமே கால் டாக்ஸி தான். அங்கே இருந்து கூப்பிட்டு வரணும். 1500 என்னமோன்னு நினைக்கிறேன் அப் அண்ட் டவுன். என்ன ஒரு தடவைக்கு 5 பேப்பர் 6 பேப்பர் இருக்கும், வருஷத்தில் 2 பேப்பர் வரும்னு நினைக்கிறேன். அப்போ அதுதான் வந்து 2018 இல்லை 19 தானே ஆனந்தியை பார்த்தேன். அதுதான் ஃபைனல் இயர் எழுதுனேன். 2 இயர்ஸ் கோர்ஸு ஃபைனல் இயர். அப்போ தான் ஃபைனல் எக்ஸாம் எழுதுனேன். அப்போ கரெக்டாக ஃபாரூக் மச்சி இப்படி எழுப்பி விட்றாரு, 11 மணிக்கு டான்னு அடிச்சிருவார், கார் ஏறிட்டியா அப்படின்ட்டு ஃபாரூக் மச்சி. ஏறியாச்சு மச்சி அப்படின்ட்டு வச்சிருவேன். அப்புறம் திருப்பி 5:30 மணிக்கு திருப்பி ரிட்டன் கார் ஏறிட்டியா, சூலூர் வந்துட்டுருக்கியா அப்படின்னு மட்டும் ஃபாரூக் மச்சி கேட்பாரு. ஆமாம் மச்சி அப்படின்னு சொல்லிடுவேன். அப்புறம் ரொம்ப ஆன்லைனில் இருந்தேன்னா, ஆன்லைனில் இருக்காத, ஒழுங்காக படிக்கிற வேலையை பாரு, நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணு, அந்த மாதிரி நல்லா என்கரேஜ் பண்ணுவார். எங்கள் அம்மா இறந்ததுலேயும் அவர் தான் வந்து என்னைய ரொம்ப எங்கள் அம்மாவோட மெமரிஸ்லேருந்து கொஞ்சம் வெளியே வர வைக்கிறதுக்கு வேண்டி நிறையா ஃபாரூக் மச்சி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கார், மாரல் சப்போர்ட் கொடுத்துருக்காரு. அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஃபாரூக் மச்சி நீங்கள் பார்க்குறீங்களான்னு தெரில, தேங்க்யூ மச்சி. என்னோடய மேல் பெஸ்டியாக இருக்கிறதுக்கு, அம்மா இறந்ததுக்கு, நான் டிஎல்எட் இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் மேரிட்டல் லைஃப்பில் இருக்கும்போது அவன் தடவிட்டே உட்காந்துருப்பான், அந்த டைமில் கூட நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு நன்றி. அவர்கிட்டையும் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி விஷயம்லாம். ஆனால் அவர் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, அவர் காமன் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு ஒன்றும் சொல்ல மாட்டார். அந்த மாதிரி போயிட்டுருக்குது. நான் வந்து ஆனந்த் சொல்கிறேன், இப்படி எழுப்பி விடுவார், அவர் தான் கேட்பார், இப்படி வண்டி ஏறிட்டே அந்த மாதிரி சொல்கிறேன். அப்போ ஆனந்திக்கு வந்து கொஞ்சம் பொசசிவ் ஆகிடுச்சு. இனிமேல் சொல்லுங்கள், எக்ஸாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், இனிமேல் எதுனாலும் சொல்லுங்கள், முகூர்த்தனாலும் அவர் தான் எழுப்புவார், அவர் பின்னாடி இருப்பார் 2 மணி நேரம் பின்னாடி, ஆனால் அவரை தான் எழுப்ப சொல்லி நான் தொந்தரவு பண்ணுவேன்னா, முகூர்த்தத்தில் நானே எந்திரிச்சிருவேன், அவர் கால் பண்ணும்போது நானே எந்திரிச்சிருப்பேன் 10 நிமிஷம் முன்னாடி.
ஆனாலும் நான் சொல்லிடுவேன், சப்போஸ் அப்படியே மறந்துட்டு தூங்கிட்டா என்ன பண்ணுறது டயர்டில் அப்படின்ட்டு, படிக்கும்போது இல்லை அதுக்கப்புறமும் சொல்கிறேன். அப்போ ஆனந்திக்கு வந்து கொஞ்சம் பாசசிவ் ஆகிடுச்சு, என்ன ரொம்ப ஃபாரூக் மச்சின்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் நாங்கள் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி ஃபாரூக் மச்சி ஆனந்த் எல்லாருமே ஒரு குரூப்பில் இருந்தோம். அப்புறம் ஃபாரூக் மச்சி கண்டுபிடிச்சிட்டாரு ஏதோ ஓடுது இவங்க 2 பேத்துக்கு அப்படின்ட்டு. அப்புறம் ஆனந்தோட பயோ போய் பார்த்துருப்பாரு போல் இருக்கு ஃபேஸ்புக்கில். அதில் 83ன்னு டேட் ஆஃப் பர்த் போட்டிருக்கேன், இயரு பார்த்துட்டு வந்து என்கிட்ட ஃபாரூக் மச்சி 83ன்னு போட்டிருக்கு, நீ 78 தானே, உன்னோட சின்ன பையன் அப்படின்ட்டு. ஃபாரூக் மச்சி அவர் சைட்லேருந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி, உனக்கு தேவையா பையனை மட்டும் பார்த்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி அவருக்கு. வினோத் தான் சண்டை போட்டு போயிட்டான், பிளாக்கும் பண்ணியாச்சு. காஞ்சனாக்கா எல்லாருமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டெய்லி பேசுறது, டெய்லி மெசேஜ் போடுறதெல்லாம் போய், குரூப்பில் பேசுகிறதெல்லாம் போய் குரூப்பும் கலைஞ்சிருச்சா. அப்புறம் ஆனந்தி மட்டும்தான் இருக்கார். ஆனந்தி மேலே மட்டும்தான் கால் பண்ணுவேன், மெசேஜ் பண்ணுவேன், அந்த மாதிரி போயிட்டுருக்கிற ஒரு காலம் வரவங்களே கரெக்டாக அந்த டைமு. அப்புறம் 2 இன்சிடெண்ட் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, ஜூன்லேருந்து எனக்கு வந்து ஹியரிங் 2 கோர்ட்லேயுமே ஆரம்பிச்சிருச்சு. அங்கேயும் ஆரம்பிச்சிருச்சு, இங்கேயும் ஆரம்பிச்சிருச்சு. ஜூனில் ஆரம்பித்தோடனே நான் வந்து கோர்ட்டுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் எனக்கு பயமாக இருக்குது. ஃபஸ்ட்டும் போயிருக்கேன் 4 தடவை, ஆனாலும் இந்த தடவை கரெக்டாக இது பண்ணிடுவேனா, இவன் பண்ண விட்டுருவானா, இவன் திருப்பி என்னைய பிரெயின் வாஷ் பண்ண மாட்டானா, அந்த மாதிரி. ஃபஸ்ட்டு டே கோர்ட்டுக்கு போகிறேன், அங்கே டிவோர்ஸ் போட்டிருக்க இடத்துக்கு கோர்ட்டுக்கு போகிறேன் ஃபஸ்ட்டு டே. அதுதான் ஃபஸ்ட்டு ஹியரிங் வந்துச்சு. அங்கே ஒரே ஒரு பெஞ்ச் மட்டும் தான் இருக்கும். இந்த கேனச்சி என்ன பண்ணேன், போய் ஒரு பொம்பளை உட்காந்துருந்துச்சு, அது ஏஞ்சோடனே நானும் உட்காந்துட்டு எக்ஸியை கூப்பிட்டு உட்கார வைக்கிறேன். இத்தனை எனக்கு என்னோட மென்டல் ஹெல்த்தை எவ்வளோ ஸ்பாயில் பண்ணியிருக்கான் துரோகி. ஆனால் வாங்க இங்கே வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி கை காமிச்சு உட்கார வைக்கிறேன் ஹியரிங்கில். செம காமெடி. அப்புறம் அப்படி போச்சு ஃபஸ்ட்டு ஹியரிங்கு. அப்புறம் ஆனந்தி தான் இருக்கார்ல, ஆனந்தி என்ன பண்ணுவார், கரெக்டாக கோர்ட்டில் போய் இறங்குற வரைக்கும் நான் வந்து இங்கேருந்து 8:30க்கெலாம் கிளம்பிடுவேன், 9:30க்கெலாம் போயிடுவேன். ஏன்னா டிராஃபிக் ஆயிரும், 10:30 மணிக்கு ஹியரிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நம்ம லேட் ஆயிரும். அதனால நான் அப்புறம் பெஞ்ச் கிடைக்காது உட்காரத்துக்கு. கால் பிரச்சனை, இடுப்பு பிரச்சனைலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துகிட்டே தானே இருந்துச்சு. அதனால முன்னாடியே போயிடுவேன். அப்புறம் ஆனந்திக்கு கோர்ட்டில் என்ட்ரன்ஸில் நின்று காமிப்பேன், இதுதான் கோர்ட்டு அப்படின்ட்டு காமிப்பேன் அந்த என்ட்ரன்ஸில் ரோட் பக்கத்தில். அப்புறம் நான் ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நார்மல் கால் ஆஃப் பண்ணிவிட்டு நான் மெசேஜ் பண்ணுறேன் வெளியே வந்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சுன்னு சொல்கிறேன், அப்புறம் கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு கட் பண்ணிடுவேன். கோர்ட்டுக்குள்ளே போகும்போது கட் பண்ணிவிட்டு போயிடுவேன். அப்படியே இந்த ஹியரிங் போகுது. அதே மாதத்தில் இந்த ஹியரிங்கு சூலூரில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி போயிட்டுருக்குது. ஒரு நாள் நான் ப்ளீச் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு அவங்களே சாயந்தரம், ஜூன் நினைக்கிறேன், ஜூன் லாஸ்ட்டில் ப்ளீச் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு கிளைண்ட்டுக்கு. அவங்க நல்லா ஃபேமிலி ஃப்ரெண்டு, பழைய காம்பவுண்டில் என் கூட இருந்தவங்க தான், குடியிருந்தவங்க தான், சின்ன பிள்ளையிலேருந்தே ஹேர் கட்டிங்லேருந்து வராங்க. அவங்க தான் எனக்கு வந்து கல்யாணத்துக்கு இது போட்டாங்க, ஆனந்துக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணும்போது அவங்க தான் விட்னஸ் போட்டாங்க. அவங்க பேர் நந்தினி. அவங்க வந்து ப்ளீச் பண்ணிகிட்ருக்குறாங்க, ஐப்ரோஸும் ப்ளீச்சும் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு ஒரு கால் வருது. நான் மோஸ்ட்லி பக்கத்தில் தானே வச்சுட்ருப்பேன். ஆனந்தி கால் பண்ணுவார், வாட்ஸ்அப் காலு. அப்போல்லாம் வந்து 24/7 இருக்க மாட்டோம், அப்பப்போ கால் பண்ணிவிட்டு விட்டுருவோம். அப்போ ஆனந்த் கால் பண்ணுவாருன்னு பக்கத்துலேயே வச்சுட்ருப்பேன். அப்போ இந்த கால் வருது. கால் எங்கேருந்து வருதுன்னா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வருது. ஒரு 4:30 மணி 5 மணி அந்த மாதிரி கால் வருது. அதில் வந்து யாரோ கான்ஸ்டபிள் அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணுறோம் அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. சூலூர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து 7:30 மணிக்கு வந்துடுங்க அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு வச்சிட்றாங்க. அப்புறம் எனக்கு ஒன்றும் புரியல. நான் ஸ்பீக்கரில் தான் வச்சு பேசுவேன்னா, மோஸ்ட்லி ஸ்பீக்கரில் தான் வச்சு பேசுவேன், அது என்னோடய பேட் ஹேபிட் தான். ஸ்பீக்கரில் தான் வச்சு பேசுவேன். அப்போ அந்த நந்தினி கேட்டுருச்சு. கேட்டுட்டு, என்ன ஆண்டி, அது சின்ன பிள்ளையிலேருந்தே ஹேர் கட்டிங் வரனால, என்ன ஆண்டி நான் வேணா வரவா, எதுக்கு ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்றாங்க அப்படின்னு. எனக்கு தெரியல நந்தினி, அவங்க ஒன்றும் சொல்லலையே எதுக்கு கூப்பிட்றாங்கன்னு. ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்ருக்காங்க, தெரில, போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி போவோம் அப்படின்ட்டு இவங்க கேட்குறாங்க நான் வரவான்ட்டு. அவங்க கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்க வீட்டில் தெரிஞ்சால், சூலூர் ஸ்டேஷனில் நான் போய் நின்னாலே எல்லாரும் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா சுற்றி பார்ப்பாங்களே, எதுக்கு இவங்க இங்கே வந்து நிற்கிறாங்க, பார்லரு ஏதோ ப்ராப்ளமு, ப்ராஸ்டியூஷன் ப்ராப்ளமாக அந்த மாதிரி தான் நினைப்பாங்க. அப்போது இந்த பிள்ளையும் கூட்டு போய் நின்னா இவங்க பேர் கெடும் அப்படின்ட்டு நம்மளை என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டோம், அவங்கள எதுக்கு அப்படின்ட்டு வேண்டாம் நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டு அவங்கள அனுப்பிச்சி விட்டு நான் 7:30 மணிக்கு கூப்பிட்டாங்கன்ட்டு 7:10க்கெல்லாம் நான் போயாச்சு. அவங்களே 7:10க்கு போகும்போது கீழேயும் யாருமே இல்லை, சரியா, கீழே யாருமே இல்லை.
மேலே வந்து ரைட்டர் மட்டும் உட்காண்ட்ருக்காங்க. இன்ஸ்பெக்டர் தான் கூப்பிட்ருக்காங்கன்னு சொன்னாங்க. இன்ஸ்பெக்டர் வந்து பார்க்கணுன்ட்டு. நான் இன்ஸ்பெக்டர் ரூம் பக்கத்தில் ஒரு பெஞ்ச் போட்டிருக்கோம், அங்கே போய் உட்காந்துட்டேன். இப்படி ஆப்போசிட்டில் உட்காண்ட்ருக்கேன். ரைட்டர் ரூம் பக்கத்தில் இருக்க பெஞ்சில் உட்காண்ட்ருக்கேன். அவங்க ரூமில் வந்து ஒரு கேமரா சிஸ்டமில் வந்து சிசிடிவி கேமரா அந்த சிஸ்டமில் எல்லாம் தெரியுது. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே என்ன இதாகுதுன்னு தெரியுது. அப்புறம் நான் உட்காண்ட்ருக்கேன். அப்புறம் நான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இவங்கள்ட்ட ரைட்டர்கிட்ட போய் கேட்குறேன், சார் இப்படி கூப்பிட்ருக்காங்க. அப்படியா, தெரியலையேம்மா, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அவர் எங்கேயோ போயிருக்காரு. அப்போல்லாம் வந்து எலெக்ஷன் டைமா என்னமோன்னு நினைக்கிறேன். 2017 வந்து அந்த எலெக்ஷன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போனாங்களா என்னமோ இருந்துச்சு, அதனால போயிருக்காங்க, வந்துடுவாங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வெயிட் பண்ணுறேன். 9:15 ஆயிடுச்சு உறவுகளே. 9:15 ஆயிடுச்சு, வரல. அங்கேயே உட்காண்ட்ருக்கேன். எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. எந்த லேடிஸும் இல்லை, இவங்க ரைட்டர் மட்டும் தான் இருக்காரு. அப்புறம் இன்னொரு ரூம்லேயும் ஒரு ஜென்ஸோட சத்தம் கேட்குது அப்படின்னு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இந்த டைமில் இப்படி உட்காண்ட்ருக்கோமே அப்படின்ட்டு. நான் எக்ஸோட வேலையாக தான் இருக்கும்ட்டு எக்ஸை திட்டி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டுட்ருக்கேன் இன்டைரக்டாக. அப்புறம் கரெக்டாக 9:15க்கு எக்ஸும் என்னோட மிலிட்ரி மாமாவோட பையன், இவங்க 2 பேரும் வராங்க. 2 பேரும் அண்ணன் தம்பி தானே, கசின்ஸ் தானே வராங்க. எனக்கு இவன் எதுக்கடா கூட வரான், இவன் எப்போவுமே அட்வொகேட்டை கூப்பிட்டு தானே வருவான் எக்ஸு, எதுக்கடா இவனை கூப்பிட்டு வரான்ட்டு எனக்கு ஒன்றும் புரியல. சரி, 2 பேரும் என்னமோ ஃபைல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் கரெக்டாக பின்னாடியே இன்ஸ்பெக்டரும் வந்துட்டார். வந்தோடனே நான் பெஞ்சில் உட்காண்ட்ருந்தேன். இவங்க நேராக இன்ஸ்பெக்டர் இருக்கிறனால இன்ஸ்பெக்டர் ரூமுக்கே இவங்க டைரெக்டாக போயிட்டாங்க. நான் வெளியே தான் உட்காண்ட்ருக்கேன். அப்புறம் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டுட்டு டிவோர்ஸ் போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். ஆமாம். ஒரு பையன் இருக்கானா? ஆமாம். உங்கள் கூட இருக்கானா? ஆமாம். என்ன படிக்கிறான்? அப்போ வந்து 2019 ஆயிடுச்சுல, அப்போ பிருத்திவி வந்து 10th போயிட்டான். 10th படிக்கிறான் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் மேலே வீடு வாடகைக்கு இருக்கா அப்படின்னு கேட்டார். ஆமாங்க சார், பசங்க இருக்காங்க அப்படின்ட்டு. 5,000 ரூபா அந்த மாதிரி வாடகை இருந்திருக்கும். கரண்ட் போயிடுச்சு வரவங்களே. வாடகை வந்து 5,000 ரூபா இருந்திருக்கும். அப்போ வாடகை எவ்வளோ அப்படின்னு கேட்டார். 5,000 ரூபா. அட்வான்ஸ் எவ்வளோ? 20,000 ரூபா. அப்படியா, சொசைட்டியில் வந்து உங்கள் பையனோட பேர் கெடக்கூடாது, உங்களோட பேர் கெடக்கூடாது, அதனால நீங்கள் வந்து பசங்களை நாளைக்கே காலி பண்ணிடுங்க. நாளைக்கு காலி பண்ணிவிட்டு உங்கள் சோ கால்டு ஹஸ்பண்டு, நீங்கள் டிவோர்ஸ் போட்டிருந்தாலும் பரவாயில்ல, வீடு உங்கள் பேரில் தானே இருக்குன்னு எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுட்டு உங்கள் ஹஸ்பண்டு தான் குடி வர போகிறாரு மேலே, நீங்கள் வந்து நாளைக்கு பசங்களை காலி பண்ணிடுங்க, அவர் தான் வருவார். நான் கேட்குறேன், சார், அவர் வந்து ரியல் லைஃப்லேயே வாழும்போதே எனக்கு எந்த பணமும் கொடுக்க மாட்டார், இப்போ வாடகை பணம் மட்டும் கொடுத்துருவாரா அப்படின்னு கேட்டால், அப்புறம் நான் எங்கேருந்து 20,000 கொடுக்க முடியும்? நான் தான் அண்ணாமலைக்கு அட்வொகேட்டுக்கு எல்லாம் கொடுத்து என் பாக்கெட் ஆல்மோஸ்ட் காலியாக இருக்குது. 2,000 3,000 தான் ஏதோ வச்சிட்ருக்கேன். அப்போ நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு, 20,000 நான் எங்கே போவேன் சார், என்கிட்ட காசெல்லாம் இல்லை, அட்வொகேட்டுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை, அவர் 20,000 உங்களுக்கு பே பண்ணிடுவார், உங்களுக்கு வாடகை 5,000 கொடுத்துருவாரு, அங்கே தான் இருப்பார் மேலே, கேஸ் முடிகிற வரைக்கும் மேலே இருப்பார் அப்படின்னு சொல்கிறாரு அவங்களே. வீடு என்னோடது, நான் கட்டியிருக்கேன். வாட்டர் க்யூரிங் பண்ணியிருக்காரு பில்டிங் இது பண்ணும்போது. என்ன இதை வச்சு போலீஸே இருந்தால் கூட அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது இப்படி கூப்பிட்டு சொல்கிறதுக்கு? எனக்கு அப்படியே மண்டையெல்லாம் திருவிருச்சு. அப்புறம் வெளியே சரி கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு கிளம்புங்கன்ட்டு எழுதி வாங்கிட்டாங்க. ரைட்டர்கிட்ட வந்து நான் சொல்கிறேன், எனக்கு இங்கிலீஷில் தான் எழுத தெரியும் அப்படின்னா, என் வீட்டுக்கு வந்து என் எக்ஸ் தான் வாடகைக்கு வரான், 20,000 வரான், 5,000 கொடுக்கணும். நான் வந்து அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்குறேன், சார் வாடகை கொடுக்கலன்னா என்ன பண்ணேன்னா, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வந்து சொல்லுங்கள், நான் கொடுக்க வைக்கிறேன். அப்போ நான் மாதம் ஸ்டேஷன் போய் ஸ்டேஷனில் இருந்தால் என் வாடகை வாங்கணுமா? அப்புறம் நினச்சிக்கிட்டேன், சரி ரைட்டர்கிட்ட போய் எழுதுறேன், இந்த மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை எழுதுறேன். ஏன்னா நான் அங்கே ஒத்தையாக இருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எதனால இப்படி நடக்குதுன்னு தெரில. வீடு என் வீடு, இவங்க யார், இவங்க எனக்கு ஆர்டர் போடுறதுக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நம்மளுக்கே வெளி உலகம் கொஞ்சம் தானே தெரிய ஆரம்பிக்குது. அப்புறம் சரின்ட்டு எழுதி கொடுத்துட்டு, நம்ம வந்து திமிராக எழுதி கொடுக்காமையும் வர முடியாதுல்ல. ரைட்டர் உடனே நம்மளை மிரட்டுவார் வைப்பாருன்ட்டு நான் சரி எழுதி கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு எழுதிட்டு இருக்கேன். அந்த மிலிட்ரி மாமா பெரிய பையன் இருக்கான்ல, அவனும் சின்ன பையனும் என்கிட்ட ரொம்பலாம் அட்டாச்சு கிடையாது. நடுவில் இருக்க பையன் தான் என்கிட்ட ரொம்ப அட்டாச்சு, அக்கான்ட்டு. இவங்கெல்லாம் ஹாய் பாய் மாதிரி தான் பேசுவேன். அந்த பெரிய பையன் என் ஏஜ் தான். அவனுக்கு எங்கே டேஷில் எரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னு தெரியல.
அவன் ரைட்டர்கிட்ட சொல்கிறான், இதையும் எழுதி வாங்குங்க, பொசுக்கு பொசுக்குன்னு ஸ்டேஷன் வந்துடுறா, எங்கள் அண்ணன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிடுறா அப்படின்னு அந்த நாதாரி நாய் சொல்ல, நான் எனக்கு ஷட்டப்னு மட்டும் சொன்னேன். அவன் பேரை சொல்லி ஷட்டப் அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு எழுதி கொடுத்துட்டு வந்தாச்சு. வந்துட்டு அடுத்த நாள் என்ன பண்ணேன், இது எழுதுவோம்ல உறவுகளே, வாடகை அந்த டீட் மாதிரி எழுதுவோம்ல, அந்த மாதிரி நான் எழுதி அந்த பசங்கள்கிட்ட ஆதார் ஜெராக்ஸ் எல்லாம் வாங்கி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து யார் கூப்பிட்டாலும் 3 மந்த்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ தானே குடி வந்திருக்க மாதிரி கணக்காகும். என்றைக்கு நான் எழுதியிருக்கேன் அன்னையிலேருந்து தானே டீட் மாதிரி நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம், 1 மாதம் கழிச்சு தான் காலி பண்ணுவோம், இல்லைனா 3 மாதம் கழிச்சு தான் காலி பண்ணுவோம், நீங்கள் ரூல்ஸ் பேசுங்க, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், நான் அட்வொகேட் வச்சு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறேன், வீடு என்னோடது, அவனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது எக்ஸுக்கு இந்த மாதிரி ஸ்டேஷனில் கூப்பிட்டு இது பண்ண வைக்கிறதுக்கு. அங்கே அவன் என்ன சொல்லியிருக்கான், எனக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லியிருக்கானாமா காபோதி நாய். அப்புறம் அப்படி சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்தா அடுத்த நாள் வந்து இவன் அட்வொகேட்டையும் கூப்பிட்டு தான் வந்திருந்தான்னு நினைக்கிறேன். எக்ஸு அட்வொகேட் சென்னையிலேருந்து வந்திருந்தார் போல் இருக்கு. அவர் ஒரு நாள் ஸ்டே பண்ணார். ஆனால் இங்கே ஒன்றும் பருப்பு வேகலை. நான் அடுத்த நாள் அட்வொகேட்டை கூப்பிட்டுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்த நாள் கூப்பிட்டுக்கிட்டேன்னா ஏதோ நடந்துச்சு, ஆனால் அது ஆஃப் ஆகிடுச்சின்னு வைங்க, அது ஒரு இன்சிடெண்ட்டு. அப்புறம் இன்னொரு நாள் என்னாச்சு, ஆனந்தி பயப்படுறாரு. ஆனந்தி இருக்கும்போது தான் இந்த மாதிரி நடந்துச்சு. ஆனந்தி ஸ்டேஷனுக்குள்ளே போகும்போது 7:30 மணி ஆயிடுச்சு, இப்போ எது கூப்பிட்ருக்காங்கன்னு அவர் வேறு ப்ரெஷர் ஆகிட்டு இருக்காது பாவம். வெளியே வந்துட்டு தான் அப்புறம் நான் எல்லாம் ஸ்டோரி சொன்னேன். அப்புறம் அதே மாதிரி ஜூலைலன்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுறான், சும்மாவே வீட்டுக்குள்ளே வந்துட்டு போயிட்டு தான் இருந்தான். பிருத்திவியை பார்க்குற சாக்கில் வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டு போயிட்டு தான் இருப்பான். ஒரு நாள் என்ன பண்ணால் வாரம் வந்துட்டு தான் இருப்பான், 1 நாள் 2 நாள். நான் அதை ஒன்றும் மைண்ட் பண்ணல. என்னாச்சு, ஒரு நாள் வந்துட்டு அவுட்டர் பாத்ரூம் போயிட்டு, வீட்டுக்குள்ளே பாத்ரூம் நான் விடலை, அவுட்டர் பாத்ரூம் போயிட்டு என்னைய பேண்ட்டில் ஜிப்பை கழட்டிட்டு அசிங்கமாக காமிச்சிட்டு செப்பலையும் எடுத்து காமிச்சிட்டு செய்கையில் வெளியே போயிட்டு கப கப கபன்னு கத்திட்டு உட்காந்துட்ருக்கான். இவ இவ அப்படி இப்படி நான் எவிடன்ஸ் வச்சுருக்கேன் அது இதுன்ட்டு கெட்ட வார்த்தை பேசிகிட்டு இருக்கான். ஒரு 50 பேர் சேர்ந்துட்டாங்க உறவுகளே ரோட்டில். டிவோர்ஸ் போயிட்டுருக்குது. எதுனாலும் டிவோர்ஸில் வந்து சொல்ல வேண்டியதானே, அது எதுக்கு அப்படி அசிங்கப்படுத்தணும்? இப்போ அசிங்கப்படுத்துகிறான்னா பிருத்திவியும் தானே அசிங்கப்படுறான், இவனும் தானே அசிங்கப்படுறான். அது அவனுக்கு தெரியல அந்த கபோதிக்கு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், இதுக்கு மேலே இவன் வந்து வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்ட்டு நான் வந்து எனக்கு தெரிஞ்ச கம்ப்ளைண்ட்டை எழுதி போலீஸ் ஸ்டேஷனில் போய் எனக்கு டிவோர்ஸ் போயிட்டுருக்குது, ஏன் எக்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு முதல்ல ரைட்டர் தான் இருந்தாங்க, இன்ஸ்பெக்டர் இல்லை. அப்போது முதல்ல அதுதான் அந்த எலெக்ஷன் டைம் ஏதோ ஓடிட்டு இருந்துச்சு, அதனால ரைட்டர் தான் இருந்தாங்க. ரைட்டர் வாங்கி வச்சுட்டு ஏதோ ஒரு டைம் சொல்லி நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி, அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்னை கூப்பிட்டாங்க ஒரு 4:30 மணி அந்த மாதிரி. நான் காலையிலே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். ஆனால் அவங்க வாங்கி வச்சுட்டு சாயந்தரம் ஏதோ டைம் சொல்லி நீங்கள் வாங்க, நான் உங்கள் எக்ஸையும் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸை கூப்பிட்டாச்சு போல் இருக்கு. எக்ஸு வந்து அங்கே வந்து ஆரோ மெக்கானிக்கு போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாத்தையும் தெரியும். அப்புறம் அங்கே முதல்ல போய் உட்காண்ட்ருக்காரு. என்னையை கூப்பிட்டாங்க, ரைட்டர் ரூமுக்கு தான் நான் போனோடனே என்னை உட்கார வச்சுட்டு கேள்வி கேட்டார், டிவோர்ஸு போயிட்டுருக்குதா அப்படி இப்படின்ட்டு கேட்டார். நான் வந்து கண்ணுக்கு கண்ணு பார்க்குற மாதிரி, ஆமாம் எனக்கு வந்து டிவோர்ஸ் போயிட்டுருக்குது, நான் வந்து போனால் போது வீட்டுக்கு பையனை பார்க்குறதுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் சொல்கிறதில்ல, ஆனால் வீட்டுக்கு வந்துட்டு இப்படி அசிங்கமாக பேசுகிறான். அப்புறம் ஒரு நாள் வந்து பத்திரிக்கை வந்துருந்துச்சு எனக்கு, இவன் கையில் வாங்கியிருப்பான் போல் இருக்கு போஸ்ட்மெண்ட்டை வாங்கிட்டு பிருத்திவியும் இருக்கிறான், டிவோர்ஸ் போயிட்டுருக்கு. அந்த டைமில் பத்திரிகையை ஒழுங்காக என் கையில் கொடுக்க வேண்டியதானே, என் கையில் கொடுக்காம என் மூஞ்சியில் போட்டு இப்படி அமுக்குறான், மூக்கோட இப்படி அமுக்குறான் டோர்கிட்ட. அப்புறம் கொடுத்தேன் பாருங்க ஒரு அரை, எனக்கு மூச்சு திணறது, நல்லா இப்படி பிடிச்சி அமுக்கிட்டான். அப்புறம் எனக்கு மூச்சு ஒரு மாதிரி ஆகி நல்லா ஒரு ரையின்னு கொடுத்தேன். அதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் அரை அவனுக்கு. அப்புறம் நான் இதெல்லாம் சொன்னேன் ரைட்டர்கிட்ட, இந்த மாதிரிலாம் பண்ணுறான், வீட்டுக்கு வந்துட்டு தேவையில்லாத வேலையை, அப்புறம் வெளியே நின்று இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசுகிறான், டிவோர்ஸ் போதில் எதனால அங்கே இது பண்ண வேண்டியதானே, எதுக்கு அவன் அங்கே வந்து வீட்டு பக்கத்தில் வந்து அசிங்கப்படுத்துகிறான் என்னைய, இவன் போயிடுவான், எனக்கு தானே அசிங்கமாக இருக்குது. எல்லோரும் ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் என்னமோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக பார்ப்பாங்களே உறவுகளே. புருஷனே வந்து
இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தால் அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அப்போ அவர் பார்த்துட்டு நான் கண்ணு பார்த்துட்டு எனக்கு அங்கே உட்காண்ட்ருக்கும்போது தெரியாது அவர் வந்து என்னோடய கிளைண்ட்டோட ஹஸ்பண்டுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் தானே இருக்குது, 200 அடியில் தானே இருக்குது. அதனால அவருக்கு நியூஸ் போயிருக்கும் போல இருக்குது இவங்க வந்து பியூட்டி பார்லர் வச்சுருக்காங்கன்ட்டு. எப்படி இருந்தாலும் தெரிஞ்சுக்குவாங்க தானே பக்கத்தில் என்ன இருக்குன்ட்டு. அப்புறம் அவர் சொல்கிறாரு என்னோட எக்ஸ்கிட்ட, ஏயா நீ வந்து 2 வயசு பெரியவன் தானே, அப்போ இந்த இந்த பொண்ணுக்கு இவங்க வந்து இவங்க கண்ணு பார்த்து பேசுகிறாங்க. நாங்கள் வந்து எத்தனை பேர்த்த பார்க்குறோம், இங்கே லேடிஸே அக்யூஸ்டாக இருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க, இவங்க வந்து தைரியமாக கண்ணை பார்த்து தான் பேசுகிறாங்க என்கிட்ட. அப்புறம் இவங்க பேசுகிறதுல எதுவுமே பொய் இல்லை. நான் சொன்னேன், சார் இப்போ டிவோர்ஸ் போயிட்டுருக்கு, ஒரு நாள் வந்திருக்கான் எங்கள் அக்காவும் மாமானா வேறு அக்காவோட ஹஸ்பண்டு, எல்லோரும் ஃபேமிலியோட சென்னை போய் நைட் நேரத்தில் ட்ராக்கு நடந்து ஏதோ வந்திருப்பாங்க போல் இருக்கு, ட்ராக்கு வழியாக அந்த மேலே பிளாட்ஃபார்மில் ஏறி வராமல் இப்படி வந்திருக்காங்க போல் இருக்கு. அப்போ என்ன ஆயிடுச்சு, ட்ரெயின் வந்து எங்கள் அக்காவை அடித்து அவங்க தங்கச்சி வீட்டுக்கார் பின்னாடி இருந்திருக்காரு. அவர் இவங்களை காப்பாற்றுறதுக்கு இப்படி நின்னவர் அவர் மூஞ்சியில் ஏதோ ட்ரெயின் அடிச்சிருச்சு போல் இருக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக. ஸ்பாட் அவுட்டு, 2 பேருமே ஸ்பாட் அவுட்டு, நியூஸ்லலாம் வந்துச்சு அப்போது 2019. அப்போ நான் வந்து இவன் வந்திருக்கான் வீட்டுக்கு, எதுக்கோ வந்திருக்கான், ட்ரெஸ்ஸு எல்லாம் இங்கே இருக்குல்ல, ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு போகல ஐயா, நான் வாங்கி கொடுத்தது தானே ஆட்டோ ஷர்ட்டு பேண்ட்டெல்லாம், அதனால் அவன் எடுத்துகிட்டு போகல, ஏதோ எடுக்கிறதுக்கு வந்திருக்கான் போல் இருக்குது, பிருத்திவியை பார்த்துட்டு கிளம்பணும் அந்த மாதிரி வந்திருக்கான். அப்போ கூட நான் வந்து எக்ஸ்கிட்ட சொல்கிறேன், நீ வந்து திருப்பி சந்தேகப்படாத, எங்கள் அப்பாவும் தம்பியும் கூப்பிட்ருக்காங்க, நான் அவங்க கூட தான் வண்டியில் போகிறேன், ஒரே இடத்துக்கு தானே போகிறோன்னு அவன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகிறேன், இவன் சந்தேகப்படுவானே அப்படின்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகிறேன், நீ பின்னாடி வேன் வருது, வேனில் வந்துக்கோ, நான் எங்கள் அப்பா கூட போகிறேன் அப்படின்ட்டு. அதை கூட நான் ரைட்டர்கிட்ட சொல்கிறேன், சார் டிவோர்ஸ் ஆன்கோயிங்கில் இருக்குது, ஆனால் நான் வந்து இப்போ கூட ஏதாச்சும் இந்த மாதிரி ஆச்சுன்னா நான் அவன்கிட்ட சொல்லிட்டு தான் நான் கிளம்புறேன், அந்த மாதிரி இழிச்சவாயாக இருக்கேன், ஆனால் இவன் வந்து இந்த மாதிரி என்னை அசிங்கப்படுத்திட்டு இருக்கான், மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னேன்னா அவர் சொல்கிறாரு, ஏயா நீ 2 வருஷம் பெரியவன் தானே, நம்ம நாட்டில் வந்து 2 வயசு பெரிய ஆம்பளை எது கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அவங்க வந்து மெச்சூராக இருப்பாங்க, இந்த பொண்ணுக்கு விவரம் தெரியலன்னா அவங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்கும், அந்த பொண்ணு நேருக்கு நேர் என்னையை பார்த்து பேசுது, அவங்க ஃபேஸ் ரீடிங் பண்ண வரைக்கும் இவங்க வந்து நல்லா உழைக்கணும், நல்லா ஃபேமிலியை பார்த்துக்கணும், அப்படி தான் இவங்க இருக்காங்க, இவங்க மூஞ்சி சொல்லுது, இவங்க பேசுகிறது சொல்லுது, ஆனால் நீ ஏன் இந்த மாதிரி சந்தேகப்பட்டு உன் லைஃப்பை அழிச்சிக்கிட்டு இருக்க, இப்போ கூட ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ஆயுதம் தானே போயிருக்கு, நீ இப்போ கூட திருப்பி சேரணுன்னா சேர்ந்துக்கோ, வீட்டுக்கு போய் காஃபி போட்டு கொடு, எனக்கெல்லாம் நீ வந்து வெண்ணெயை கையில் வச்சுட்டு நெய்க்கு அலைஞ்சிட்ருக்க, எனக்கெல்லாம் இந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் தான் இருக்காங்க, எனக்கெல்லாம் இந்த மாதிரி ஒய்ஃப் கிடச்சிச்சின்னா நான் வந்து அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு நல்லா குடும்பம் நடத்துவேன், அந்த மாதிரி அவர் அட்வைஸ் பண்ணுறாரு ஏன் முன்னாடி. பேசி வச்சுக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. அப்புறம் நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் நாளைக்கு காலையில் வாங்க, சிஎஸ்ஆர் மட்டும் எழுதி கொடுக்குறோம் அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டாங்க. சரி அடுத்த நாள் போய் சிஎஸ்ஆர் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஆக மொத்தத்தில் ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷனில் விமன் போலீஸ் ஸ்டேஷன் போய் 2014, 15, 16 எப்போ போய் நான் அங்கே வந்து இப்படி நவீனையும் என்னையும் சந்தேகப்பட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் செல் வரைக்குமே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு சிஎம் செல் வரைக்குமே நான் கம்ப்ளைண்ட் பண்ணதெல்லாம் என்கிட்ட இருக்குது, விமன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணது இருக்குது. அப்புறம் இந்த 2019 ஆன்கோயிங் டிவோர்ஸ் இருக்கும்போது சிஎஸ்ஆர் இருக்குது, இவன் இப்படி பண்ணக்கூடாதுல்ல, டிவோர்ஸ் போயிட்டு இருக்கும்போது தேவையெல்லாம் பண்ணக்கூடாதுல்ல. ஆனால் எப்போ எனக்கு சிஎஸ்ஆர் கொடுக்கறதுக்கு கூப்பிட்றாங்களோ அப்போ அட்வொகேட்டை கூப்பிட்டு வந்து அப்போவும் நல்லா பண்ணு வாங்கினான். ஆமாம் சாயந்தரத்தில் தான் வர சொன்னாங்க, ஆனால் லேட்டாக இல்லை 5:30 மணி அந்த மாதிரி வர சொன்னாங்க சிஎஸ்ஆர் வாங்குறதுக்கு. நான் போயிருக்கேன், அட்வொகேட்டை கூப்பிட்டு வந்துட்டு அந்த சென்னை அட்வொகேட்டு அந்த அண்ணன் நிற்கிறேன்னு சொன்னார்ல அந்த அட்வொகேட் கூப்பிட்டு வந்துட்டு என்னங்கிறான், ஒருத்தர் தான் பேர் சொல்லி இப்படி இவங்க கூட கனெக்ஷன் அவங்க கூட கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அண்ணாமலை கூட எனக்கு கனெக்ஷனு, அட்வொகேட் கூட பாருங்கள் பார் கவுன்சிலில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்ட்டு ஏதோ பிட்டு பேப்பர் மாதிரி காமிக்கிறாங்க ஒரு அவங்களே.
ஏன் கேள்வி என்னென்னா, எனக்கும் அவனுக்கும் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் எதுக்கு காசு கொடுக்க போகிறேன்? நான் படுத்தேந்துச்சு அவன்கிட்ட என்னோடய கேஸை பார்க்க சொல்லியிருப்பேன்ல. அப்படி எனக்கு ஏதாச்சும் கனெக்ஷன்னா எனக்கு எதுக்கு ஆனந்த் தேவைப்படுறாரு? அவனவே நான் கல்யாணம் பண்ணியிருப்பேன்ல. இல்லைன்னா அவன் கூடயே சீக்ரெட் லைஃப் வாழ்ந்துட்டு இருந்திருப்பேன்ல. கேவலமாக அப்படி வந்து சொல்கிறான். அப்புறம் ஆனந்தோடதையும் வீடியோ கால்லாம் பண்ணதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கான்ல அந்த லாகு, அதை காமிச்சிட்டு இப்போ கூட ஒரு மலேசியன் கூட பேசிகிட்டு இருக்கா. நல்ல வேலை அவன் கூட படுத்தான்னு சொல்லலை, ஏன்னா அவர் ஃபாரினில் இருக்கனால அதை சொல்லலை. அப்புறம் அந்த சப் இன்ஸ்பெக்டரோ யாரோ அவர் சொல்கிறாரு, அவர் பார்த்தாரு, கேட்டார், அட்வொகேட்டை இப்படின்னு பார்த்தாரு. நான் தனியாக தான் போய் நிற்கிறேன். அப்புறம் அவர் சொல்கிறாரு, ஏயா ஒரு பொம்பளையே வந்து இத்தனை ஆம்பளைங்க கூட நீ சொல்கிற மாதிரி லிங்க்கில் இருக்குன்னா எதுக்குடா நீ வந்து அவங்க தானே டிவோர்ஸ் போட்டிருக்காங்க, நீ ஏன் டிவோர்ஸ் பண்ணல? நீ டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வேற ஒருத்தையை கல்யாணம் பண்ணிவிட்டு செட்டில் ஆக வேண்டியதுனா இவ பின்னாடி எதுக்கு சுற்றிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்க செருப்பால் அடித்த மாதிரி இருந்திருக்கும். அப்புறம் நான் வெளியே வந்தோடனே அந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு கீழே அந்த கான்ஸ்டபிளில் கொஞ்சம் பெரியவங்களாக இருப்பாங்களே, அவர் ரொம்ப நேரமாக என்னை வெளியே நின்று பார்த்துட்டு இருந்தார். அவர்களே வெளியே வந்தோன்னே ஏமா ஏமா அப்படின்னு கூப்பிட்டாரு. என்ன சார் அப்படின்ட்டு பின்னாடி திரும்பி பார்த்தேன். நான் தனியாக தானே போயிருக்கேன் எப்படின்னு திரும்பி பார்க்குறேன். எந்த ஸ்கூல்மா நீ அப்படின்னு கேட்குறாரு. சார் நான் கேவி அப்படின்னா அதானே பார்த்தேன், கேவிங்கிறதுனால தான் நீ இப்படி நின்று பேசுகிற, இல்லைன்னா யாரும் ஐயாட்டெல்லாம் நின்று பேச மாட்டாங்க தெரியுமில்ல. சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? நான் டிவோர்ஸ் தானே போட்டிருக்கேன், இவன் எதுக்கு வந்து இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசுகிறான்? எனக்கு எத்தனை பேர்த்து கூட கனெக்ஷன் இருந்தாலும் அங்கே வந்து தானே கிளாரிஃபை பண்ணும், கோர்ட்டில் தானே வந்து ப்ரூவ் பண்ணும். இங்கே எதுக்கு வீட்டு முன்னாடி வந்து எதுக்கு அசிங்கப்படுத்திட்டு உட்காந்துட்ருக்கான்? அப்புறம் அவன் பையனும் தானே பாதிக்கப்படுவான். என்னைய சொல்கிறத வச்சு என்னையை மட்டும் பாதிக்காதில்ல, பையன் கூட தானே இருக்கான், இல்லைன்னா பையனை கூப்பிட்டு போகணும்ல அப்படின்னு சொல்லி பாயிண்ட்டாக பேச அவர் அப்படின்னு பார்க்குறாரு. சரி போமா அப்படின்ட்டு தைரியந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. இது ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. ஆனந்திக்கு மனசே இல்லை. ஐயோ நீங்கள் போகிறீங்களா, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறீங்களா, ஏன் உங்களை பிடிச்சி வச்சிட போகிறாங்க, ஏதாச்சும் பண்ணிட போகிறாங்க அப்படின்ட்டு ஆனந்தி பக்குன்னு இருக்குது. அப்புறம் நான் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் ஆனந்துக்கு மெசேஜ் பண்ணி அப்புறம் ஃபோன் பண்ணி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சிஎஸ்ஆர் கொடுத்துருக்காங்க, அவன் ஒரு எவிடன்ஸாக இது பண்ணிகிட்டு இருந்தான்ல, இவன் இந்த மாதிரி என்கிட்ட டிவோர்ஸ் போயிட்டு இருந்தால் கூட சண்டை போடுறான்ட்டு ஒரு ப்ரூஃப் இருக்கட்டும் அப்படின்ட்டு தான். அப்போ தான் எனக்கு வந்து அவனோட எவிடன்ஸ் புத்தி எனக்கும் கொஞ்சம் ஒட்டிடுச்சு உறவுகளே. அவன் எப்படி ஃப்ராடாக இருக்கானோ, ஃப்ராடு கூட வாழ்ந்துட்டு இருந்தால் அப்புறம் கொஞ்சமாச்சும் நம்மளுக்கு ஒட்டிடுவோம்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஆனந்தி ஓகே அப்படின்ட்டு அப்புறம் அவங்க காலையில் சிஎஸ்ஆர் கொடுக்கும்போது எழுதி வாங்கிட்டு சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே நீ அந்த சைடு போனேன்னா உன்னை ரிமாண்ட் பண்ணிடுவேன், 15 நாள் நீ உள்ளே போகணும், டிவோர்ஸ் போயிட்டுருக்குது, வீடு அவங்களது, அந்த அந்த வீதியிலேயே நீ போகக்கூடாது அப்படின்னு எக்ஸுக்கு சொல்ல, அவன் அதனால தான் எப்போ பார்த்தாலும் காரோட அடுத்த ரோடு இருக்குது எங்கள் வீட்டு பக்கத்தில், அங்கே மட்டும்தான் வருவான். நான் வாக்கிங் நடப்பேன்ல, அங்கே மட்டும்தான் வருவான். அதுலேருந்து இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே கூட அவன் அதுக்கப்புறம் வந்தான். எப்போ வந்தான்னு சொல்கிறேன். மோஸ்ட்லி அங்கேயே நின்றுட்டு ஹார்ன் அடிச்சுட்டு பிருத்திவியை கூப்பிட்டு அங்கேயே பேசிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு சாப்பிட வச்சுட்டு வந்து விட்டுட்டு போவான். அவன் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் வாரத்தில் ஒரு தடவை அப்படி தான் போயிட்டுருக்கு இது வரைக்கும். இது ஒன்று. அப்புறம் ஆனந்திக்கும் எனக்கும் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குது. நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கார். சாப்பிட்டியா, தூங்குனியா, இதை பண்ணு அதை பண்ணு அந்த மாதிரி போயிட்டுருக்குது. 2019 அப்படியே போயிட்டுருக்கு. இவர் ஒன்றும் பெரிய ரொமான்டிக்கு இதெல்லாம் கிடையாது, ஒரு மண்ணும் தெரியாது, ரொமான்ஸ் பற்றி ஒன்றும் தெரியாது. அவர் பாட்டுக்கு அப்படியே இருப்பார். சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, இந்த கோயில் போனீங்களா, அந்த கோயில் போனீங்களா அப்படின்ட்டு. அப்புறம் நானும் கொஞ்சம் கோயிலெலாம் போக ஆரம்பித்தேன். இவர் இப்படி சொல்கிறனாலேயே எனக்கு பழைய பக்திலாம் வந்துருச்சு. நான் சின்னதுலேருந்தே நல்லா சாமி கும்பிடுவேன். நடுநடுவில் கோபம் வந்துடும். அப்புறம் ஆனந்தியில் சாமி கும்பிடுங்க, நல்லதே நடக்கும், உங்களுக்கு டிவோர்ஸ் சீக்கிரம் முடியும் அப்படின்னு சொல்ல அப்புறம் சரின்ட்டு ஒரு கோயிலாக போவேன், ஃபோட்டோ எடுப்பேன், வீடியோ எடுப்பேன், அனுப்புவேன். அப்புறம் டிக்டாக்ல வீடியோ பண்ண ஆரம்பித்தேன். கரெக்டாக 2019 ஆகஸ்ட்டில் ஆனந்தி வந்து இப்படி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கனால எனக்கு ரொம்ப இமோஷ்னலாக ரொம்ப இதாக இருக்கும். மேக்கப்பெல்லாம் போவேன்ல, அப்போ வந்து வருஷத்துக்கு 2019 ஒரு 5-6 மேக்கப் வரும். அப்போ இவரை வச்சு ஒரு 2 இல்லைனா 3 மேக்கப் போயிருப்பேன். ஆனந்தி லைனில் இருந்தார். ஆமாம், காரில் போகும்போது மட்டும் லைனில் இருப்பார், கால் டாக்ஸியில் போகும்போது மட்டும் லைனில் இருப்பாரா, கோர்ட்டுக்கு போகும்போதும் லைனில் இருப்பார். அப்போ 24/7 வாட்ஸ்அப்பில் லைனில் இருக்க மாட்டார். ஆனால் அப்பப்போ நான் காரில் இப்படி வெளியே போகிறேன், ஆட்டோவில் போகிறேன்னா என் கூட லைனில் இருப்பார். கரமத்தம்பட்டி வரைக்கும் கூட போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு வந்தேன், அங்கெல்லாம் எடுக்கல. அப்புறம் இங்கே தான் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், சிஎஸ்ஆர் கொடுத்தாங்க.
அப்புறம் ஆனந்தி இப்படி ரொம்ப மேக்கப் போகிறதுக்கெலாம் சப்போர்ட்டிவாக இருக்கிறது. 2, 3 தடவை நான் உங்களுக்கு பணம் அனுப்பவா, 5000 அனுப்பவா, 10,000 அனுப்பவா அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காரு. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, அப்போ கூட நான் வந்து இவரை கல்யாணம் பண்ணுவேன் அந்த மாதிரிலாம் நினைக்கல. அவ்வளோ சீரியஸாகவும் நான் எடுத்துக்கல. சரி ஏதோ பிடிச்சிருக்கு, ஆனால் வேறு யாராச்சும் நம்மளோட பெட்டராக கிடச்சா போயிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கலந்துக்கிறாங்க அந்த மாதிரி இவரும் போயிடுவார். அப்புறம் டிவோர்ஸு இவங்க ட்ராக் பண்ணுறத பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 வருஷம் இழுத்துருவாங்க போல் இருக்கு. இவர் 6-7 வருஷம் எதுக்கு எனக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு மனசில் ஓடும். இவரெல்லாம் வரமாட்டார், அப்படி ஃப்ரெண்டாக வேணால் இருப்பார் கடைசி வரைக்கும், அதுவும் இருக்கிறா தெரில அப்படி நான் சந்தேகப்பட்டுட்டு இருப்பேன் இவரோட பாண்டிங்கில். ஆனால் இவர் வந்து பக்காவாக டிசைட் பண்ணிட்டார் போல் இருக்கு. இல்லை நம்ம இந்தியா போகிறோம், எப்போ டிவோர்ஸ் ஆகுதோ இந்தியா போகிறோம், கல்யாணம் பண்ணுறோம், செட்டில் ஆகிறோன்னு இவர் டிசைடட். ஆனால் நான் அதை சீரியஸாக எடுத்துக்கல. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட சொல்லுவேன், எல்லோரும் சொல்லுவாங்க மலேசியன்னு ஆல்ரெடி கல்யாணம் பண்ணியிருப்பார், ஆல்ரெடி குழந்த இருக்கும். எப்படி என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, எப்படி குழந்த இருக்கும்ல, அப்போ அவனை ஏமாத்திடுவான் அந்த மாதிரி தான் எல்லாரும் என்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதுலேயும் நான் கொஞ்சம் பயந்து எங்கடா வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சுனாலும் பொடனே தட்டி போயிட்டே இரு அப்படின்ட்டு அனுப்பிச்சிடுவேன், ஒழுங்காக இருந்தால் தான் இங்கே இருக்க வைப்பேன் அந்த மாதிரி நான் நினச்சிட்டு இருப்பேன். அப்படியே 2019 போச்சு ராகுலே. நான் ஸ்கூலுக்கும் போயிடுவேன்ல. 2019 ஸ்கூல் போயிட்டுருந்தேன் பிரின்ஸிபலாக. டிக்டாக்ல இருக்கிறேன், ஸ்கூலுக்கு போகிறேன். எனக்கு வந்து இவர் எனர்ஜி கொடுக்குறாரு, நல்லா மோட்டிவேட் பண்ணுறாரு. நான் எல்லா வேலையும் எப்படி தான் பார்த்துட்டு இருந்தேன்னு தெரில. டெய்லரிங் தவிர கிளாஸ்க்கு வராங்க ராகுலே. கிளாஸ்க்கு ஹேமா, அந்த பிரியா எல்லாரும் அப்போ தான் சேர்ந்துருக்காங்க. 2 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, 4 ஸ்டூடெண்ட் இருந்தாங்க, 2 பேர் பாஸ் இல்லை 2 பேர் தான் இருந்தாங்க. 2 பேர் ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. எல்லாமே நல்ல நல்ல விஷயமா நடந்துட்டு இருந்தது. ஸ்கூலுக்கும் போயிட்டு வரேன், கிளாஸ் எடுக்கிறேன், எல்லா வேலையும் நடந்துட்டுருக்கு. எப்படி இந்த மாதிரி இருந்தேன்னு எனக்கே தெரியல, இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருந்தேன் அப்படின்ட்டு எனக்கே தெரில. அப்புறம் 2019 போயிடுச்சு. 2020 மார்ச் 2020 மார்ச்சில் ஃபஸ்ட் வீக்கில் வந்து அலுமினி வருது. எங்கள் ஸ்கூலோட அலுமினி 25 வருஷம் முடியுது. அப்போ நான் சாரீலாம் கட்டிட்டு எங்கள் அப்பா வந்து மகாராஜான்னு இங்கே தீம் பார்க் இருக்குது, தீம் பார்க்கு கூப்பிட்டு போகலாம் குழந்தைங்கள இதை முன்னிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணம் வசூல் பண்ணி பாதி ஸ்கூல் போடுற மாதிரி டீச்சர்ஸு எல்லாருமே எக்ஸ்கர்ஷன் போனோம். ஆனந்தி ஜாலியாக போகிறீங்க, அப்பா கூட போகிறீங்க அப்படின்ட்டு இருந்தார். அப்புறம் போனேன், வீடியோஸ் எல்லாம் எடுத்தேன், ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தேன், அப்லோடு பண்ணியிருப்பேன். அங்கே டிக்டாக்ல அப்லோடு பண்ணியிருப்பேன், யூடியூப்பில் இருக்கான்னு தெரியல. அப்புறம் கரெக்டாக மார்ச்சில் ஃபஸ்ட்டு வீக்கில் போகிறோம் ரோகில். ஃபஸ்ட் வீக்கில் போகிறோம். செகண்ட் வீக்கில் கோவிட் வந்துருச்சு. 2020 தானே கோவிடு. கரெக்டாக மார்ச் மிட்லேருந்து கோவிட் வந்துருச்சு. ஆனந்திக்கு வந்து பர்த்டே 25 மார்ச் 25 பர்த்டே. கரெக்டாக நான் வந்து ஒரு கடையெல்லாம் இல்லை பெருசாக, யாரோ ஒரு கஸ்டமர் வீட்டில் வந்து செய்ய சொல்லியா எப்படியோ கஷ்டப்பட்டு வாங்கினேன் கேக்கு. வாங்கி வர்ச்சுவல் செலிப்ரேஷன் வாங்கி, இவருக்கு ப்ளூ கலர் பிடிக்கும்னு சொல்லி அதெல்லாம் டிக்டாக்ல வீடியோ இருக்கும், என்னைக்காச்சும் கிடச்சிச்சின்னா பார்க்குறேன். நம்ம பண்ண முடியாது, அவங்க வீட்டிலேருந்து வாங்கி தர சொல்கிறேன். அப்புறம் கரெக்டாக அந்த கேக்கெல்லாம் வாங்கி நான் இங்கேருந்து கேண்டில் ஊத, அவர் அங்கேருந்து ஊத, அப்படி வீடியோலாம் பார்த்துருப்பீங்களே, யாரெல்லாம் டிக்டாக்ல ஃபாலோ பண்ணிங்களோ அவங்கெல்லாம் அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ பாசம் அப்படின்ட்டு. அப்புறம் ஆகஸ்ட்லேருந்து அந்த 19 ஆகஸ்ட்லேயே எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சி போய் இப்படி நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கார். எங்கள் அப்பா தம்பி வந்து நான் எப்படி சம்பாதிக்க போகிறேன், எப்படி தூரமாக போயிட்டு வருவேன், வண்டி இல்லை, வண்டி ஓட்ட மாட்டேன், அப்போ எப்படி போவேன்னு அவங்க நினச்சி பார்க்கல. ஆனால் இவர் வந்து நான் டேஞ்சர் சுச்சுவேஷனில் இருக்கக்கூடாது, கால் டாக்ஸியில் போனால் கூட யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம்ல, ஒரு ரேப்பே பண்ணிட்டான் அப்படின்னா நம்ம ஐயோனா அம்மானா வருமா, வராதுல்ல. இவர் வந்து லைனில் இருந்துட்டு அவங்க யாராச்சும் கேட்டாங்கன்னா ஹஸ்பண்ட் சொல்லிடுவேன். கால் டாக்ஸிக்காரங்க கேட்பாங்க, யார் லைனில் இருக்கா, கால் கட் பண்ணலையா மேடம் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை ஹஸ்பண்டு மலேசியாவிலேருந்து லைனில் இருக்கார் அப்படின்னு சொல்லிடுவேன். அப்போது எனக்கு ரொம்ப இமோஷ்னலாக ஆகி, அப்போ தான் நான் எங்கள் அம்மாவே ரொம்ப மிஸ் தானே பண்ணிகிட்ருப்பேன். அப்போது ஆனந்தி வந்ததுக்கப்புறம் எனக்கு எங்கள் அம்மாவும் ஆனந்திக்குள்ளே தெரிஞ்சாங்க. எங்கள் அம்மா பண்ணுறது, எங்கள் அப்பா பண்ணுறது எல்லாமே ஆனந்த்கிட்ட நிறையா இருக்குது. நிறையா ஹேபிட்ஸ் எங்கள் அம்மா மாதிரி கஞ்ச பிஸ்னாரி, எங்கள் அம்மா மாதிரி ரொம்ப சிக்கனம், எங்கள் அம்மா மாதிரி நிறையா, எங்கள் அம்மா மாதிரி ரொம்ப சிங்க் ஆகும். அப்போ எனக்கு சரி பொட்டே இந்த மாதிரி வைக்கலான்னு சொல்லிட்டு 2019 ஆகஸ்ட்ல இருந்தால் இவர் மேலே ரொம்ப நம்பிக்கை வந்து ஏஎஸ் அப்படின்ட்டு ஆனந்த் ஸ்ரீதேவி, அம்மா ஸ்ரீதேவி அப்படின்ட்டு அம்மாவையும் நினச்சி வைப்பேன், இவரையும் நினச்சி வைப்பேன். அம்மான்னு தானே கூப்பிடுவோம், நம்ம என்ன சந்திரானா கூப்பிட்றோம், எங்கள் அம்மா பேர் சந்திரான்ட்டு, அதனால் இப்படி வைக்க ஆரம்பித்தேன்.
20ல் இந்த மாதிரி கோவிட் டைம் வந்துருச்சு, கேக் கட் பண்ணுறோம். அப்புறம் தான் சிவியர் ஆயிடுச்சு கோவிடு. அப்புறம் பயந்துட்டே இருப்பேன். ஐய்யய்யோ! என்னாச்சு என்னாச்சு? இவருக்கு ஏதாச்சும் கோவிட் இன்ஃபெக்ட் ஆயிறப்போது. இவர் வந்து மதர் போர்டு கம்பெனியில் வேலை பண்ணிகிட்டு இருந்தார். என்கிட்ட பேசும்போது மதர் போர்டு கம்பெனியில் வேலை பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் எடுத்தார். அதில் என்னமோ இவருக்கு வயிறு ஏதோ வலிக்குது, அதில் இருக்க கெமிக்கல் ஏதோ மூக்கு வழியாக போயிடுது, சரி வரலன்ட்டு வயிறு வலி அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும், லீவ் எடுத்துகிட்டே இருப்பார். அப்போ இவரும் கரெக்டாக மார்ச்சில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாய் வந்து வீட்டுக்கே வந்து எனக்கு வந்து நல்லா லாயலாக இருக்கிற ஒரு பையன் வேணும் என் கடைக்கு, ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ரெண்டுமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்காரு. கொஞ்ச நாள் டீச்சராகவும் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அங்கே தான் அந்த இவரோட ஒய்ஃப் மாதிரி அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறது வந்து அவங்க ஸ்டூடெண்ட்டு. அப்போது அங்கே ஏதோ காலேஜில் டிப்ளமோ முடித்ததுக்கு லெக்சராக இருந்தேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு அது புரியல. அப்போ இது மதர் போர்டு கம்பெனிலேருந்து இவர் பிரேக் எடுக்கிறாரு. ஒரு பாய் வராங்க. பாய் வந்துட்டு ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ரெண்டுமே பார்க்கணும். அவங்களது வந்து மால்னு சொல்கிறாங்க அந்த பாய் இது. ஆனால் மால் கிடையாது, அது வந்து நம்ம கண்ணன் மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, கீழேயும் மேலேயும் இருக்கும். எல்லாத்தோட மேலே இவருக்கு ரூம் ஃப்ரீ, சாப்பாடு மட்டும் இவர் வாங்கி சாப்பிட்டுக்கணும் அந்த மாதிரி. அப்புறம் அங்கே போய் வேலை பார்க்க போகிறாரு. இவருக்கு என்ன சந்தோஷம்னா, அங்கே வந்து முதல்ல வேலை பார்த்த இடத்துல என்கிட்ட சொன்னார், உங்கள் நாட்டுக்கு 70,000 சம்பாதிக்கிறேன், அங்கே வந்து 40,000 என்னமோ தான் சம்பாதிக்க போகிறேன், கம்மியாக சம்பாதிச்சாலும் நான் பாய்கிட்ட பேசிட்டேன், எனக்கு வந்து லவ்வர் இருக்காங்க, நான் வந்து பேசணும், நிறையா பேசுவேன், அதனால நீங்கள் வந்து கண்டுக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்க வந்து எனக்கு பேசுகிறதுக்கு டைம் கொடுத்துருவாங்க, வீடியோ கால் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, அதனால நான் வந்து கம்மி சம்பளத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு புரியல, என்னடா 70 ரூபா சம்பாரிச்சிட்டு எவனாச்சும் 40 ரூபா போவானா, சரி பரவாயில்ல அப்படின்ட்டு விட்டாச்சு. அப்புறம் 20ல் வந்து எனக்கு கரெக்டாக எங்கள் அப்பா எப்போ இன்ஃபெக்ட் ஆச்சு, எனக்கு 21ல் நினைக்கிறேன். ஆமாம், 20 வந்து அப்படியே போயிடுச்சு ரோகளே. இன்னும் நல்லா நாங்கள் பேசி பழகி, அப்புறம் இவர் வந்து வருஷத்துக்கு இவரோட பர்த்டே, இவரோட தீபாவளி, பொங்கல் ஒரு 3 தடவை மட்டும்தான். இவர் கேஎல்ல இருக்கார், 3.5 மணி நேரம் தள்ளி அவங்க வீட்டிலேருந்து இருக்கிறாரு. வருஷத்துக்கு 3 தடவை தான் லீவு. அப்படி வருவார் வீட்டுக்கு. அப்போ ஓரளவுக்கு வீட்டுக்கு வந்தால் கால் பண்ணி பேசும்போது அவங்க அம்மா அவங்க தங்கச்சி பற்றிலாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். தங்கச்சி வந்து டீச்சர்ஸ் ட்ரைனிங் ஏதோ பிஎட்டோ ஏதோ பண்ணுறாங்க, தம்பி கூட இருக்கார் அம்மா கூட அப்படின்ட்டு. ஆனந்திக்கு வந்து டோட்டலாக இவருக்கு மேலே ஒரு அக்கா, ஃபஸ்ட்டு அக்கா, அப்புறம் ஆனந்தி, அதுக்கப்புறம் ஒரு தம்பி, அதுக்கப்புறம் ஒரு தம்பி, அதுக்கப்புறம் ஒரு தங்கச்சி, ஆக மொத்தத்தில் 2 தம்பி, ஒரு அக்கா ஒரு தங்கச்சி. அக்கா கல்யாணம் ஆகி குழந்த இருக்குது, குழந்த 3rd 4th படிக்குது. அவங்க வந்து பார்டரில் இருக்காங்க, சிங்கப்பூர் பார்டரில் இருக்காங்க. அந்த மாமா அங்கே சிங்கப்பூர் பார்டரில் வேலை பார்க்குறாரு. இவங்க ஃபேமிலியில் அம்மா தம்பி இவங்க 3 பேர் மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க. தங்கச்சி வந்து பிஎடோ என்னமோ படிக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இதுதான் ஃபேமிலி டீட்டெயில்ஸு. லீவுனா அவங்க தங்கச்சி வந்துடுறாங்க. அப்புறம் இவங்க அடிக்கடி இவங்க பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க. பாட்டி வீட்டில் சித்தி இருக்கிறாங்க, அன்மேரிடு, பெரியம்மா இருக்காங்க, அவங்க மேரிடு, டிவோர்ஸியாக என்னன்னு தெரில, 3 லேடிஸ் தனியாக இருக்காங்க. அடிக்கடி பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வராங்க. அது ஒரு 1 hour ட்ராவல் போல் இருக்குது. அப்படி எனக்கு ஒரு அளவுக்கு இவங்களோட பேக்ரவுண்டெல்லாம் தெரிஞ்சிச்சு. சொந்த வீடு அப்படின்னு மட்டும் தெரியும், கார் இருக்குது அப்படின்னு மட்டும் தெரியும். அப்புறம் இவர் வந்து எனக்கு கார் இருக்குது அப்படின்னு, என்னோடய கார் தான் இவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி சொன்னார். நம்ம எல்லாரும் ஆன்ட்டு நம்பிக்க வேண்டிதான் சொல்கிறதெல்லாம் அப்படின்ட்டு சரின்ட்டு போயிட்டுருக்குது. அப்புறம் என்னாச்சு, 20 போயிடுச்சு ரோகளே. 20 போய் 21 வரும்போது 20லேயே எங்கள் அப்பாவுக்கு தம்பிக்கெல்லாம் நான் வாட்ஸ்அப்பில் வந்து பேக் போன் அப்படின்ட்டு ரொமான்டிக் சாங்கெல்லாம் போடுறனால ஏதோ ஒரு சொந்தக்காரங்களோட அந்த டெத்துக்கு தான் சாமி கும்பிட்றதுக்கு ஏதோ போயிருக்கேன், அந்த 2019 நடந்த டெத்துக்கு. அப்போவே நான் இப்படிலாம் போட ஆரம்பிச்சிட்டேன்ல, லவ்வர்னு போட முடியாது, ஹஸ்பண்ட்னு போட முடியாது, பேக் போன் தான் போடுவேன். பேக் போன் அப்படின்ட்டு ரொமான்டிக் சாங்லாம் போட்டுட்டு இருக்கவும் அந்த மிலிட்ரி மாமாவோட மருமக அவங்கெல்லாம் வந்து எல்லா லேடிஸும் சேர்ந்து என்னை பற்றி காசிப் பண்ணுறாங்க வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு. டிவோர்ஸை போட்டு வேறு யார்ட்டையோ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கா, இப்படி லவ் சாங்ஸ் எல்லாம் போடுறா அப்படின்ட்டு அவங்களுக்கு பயங்கர இச்சிங் ஆகுது போல் இருக்குது. எனக்கு லோன்லியாக இருக்கிறேன், எனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தான் தெரியும், நான் எதுக்கு ஆனந்த பழகிட்டு இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். நான் வந்து அவர் எனக்கு நல்லா பெட் ஷேர் பண்ணி கொடுப்பாரு மலேசியாவிலேருந்து, இல்லை பணம் அனுப்புவார், அதுக்கு நான் பழகலையே. நான் வந்து எனக்கு ஒரு ஷோல்டர் வேணும், எனக்கு ஒரு பேக் போன் வேணும், எனக்கு 24 மணி நேரம் என்னை பற்றி சிந்திக்கணும், என்னை பற்றி கவலைப்படுற மாதிரி ஒரு ஜீவன் வேணும்னு தானே நான் வந்து இது பண்ணுறேன். அதனால் நான் ரொமான்டிக் சாங்ஸ் போட்டுட்ருப்பேன்.
அப்புறம் இவங்கெல்லாம் பார்த்துட்டு அந்த கருப்புக்கோ எதுக்கோ போயிருக்கோம் அவங்க வீட்டுக்கு. அங்கே எல்லாம் தெரியுது, யார் யார் என்னென்ன வாட்ஸ்அப் போடுறாங்க தெரியுது அப்படின்ட்டு மிலிட்ரி மாமாவோட பெரிய மருமக அந்த ஸ்டேஷன் வந்தானே அவனோட பொண்டாட்டி, அவனோட போண்டாட்டி, அவள் வந்து சொந்தக்காரங்கள்ட்டெல்லாம் சொல்கிறா. அது ஒரு மாதிரி காசிப் மாதிரி அடிக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் அசிங்கமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் பரவாயில்ல, நம்ம இன்டைரக்டாக பேசுகிறாங்க, அதுக்கு நம்ம ஒன்றும் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்க்கணும். அவளுகளுக்கு என்ன, நல்ல புருஷன், நல்ல மாமனார் மாமியார், மாமனார் மாமியார் சொத்தை அள்ளி கொடுத்து இந்தா வீடு அப்படின்னு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ அவள் ஏன் பேச மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஆண்டவன் பார்த்துக்குவான், கர்மா இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். அப்புறம் 20 இந்த மாதிரி போயிட்டுருக்குது. சொந்தக்காரங்களுக்கெல்லாம் அப்படியே தீ மாதிரி பரவிருச்சு. அம்மா சைடு அப்பா சைடு எல்லாத்துக்குமே தெரியும். அப்பா சைட்லேருந்து எங்கள் ஆத்தூர் மாமா அக்கா மட்டும் பேசுகிறாங்க என்கிட்ட. ஆனந்தை பற்றி தெரியும் என்னன்ட்டு ஒரு ஒரு பார்டர் மாதிரி ஒரு அவுட்லைன் மாதிரி பேசுகிறாங்க. சில சொந்தக்காரங்களாம் கட் ஆகிட்டாங்க. சில சொந்தக்காரங்களாம் நான் பெரிய இது பண்ண மாதிரி, துரோகம் பண்ண மாதிரி, என் புருஷனுக்கு துரோகம் பண்ண மாதிரி அவங்களாம் கட் ஆகிட்டாங்க. அப்புறம் ஒரு அம்மா சைடில் இருக்கிற ஒரு மாமா பையனுக்கு வந்து 20ல் மேரேஜ் வருது. எனக்கு பத்திரிக்கை கொடுக்குறாங்க. பத்திரிக்கை, ட்ரெஸ்ஸு, காசு எல்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க. எங்கள் கடைசி அத்தை திருப்பூரில் இருக்காங்க, கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போ ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, பத்திரிக்கை கொடுத்துருக்காங்கன்னா நான் போகாமல் இருக்க முடியாதுல்ல. பிருத்திவி ஸ்கூல் போயிடுவான், இல்லைன்னா பிருத்திவி வந்து அவங்க அப்பா கூட தான் வருவான், ஏன் கூட வரமாட்டான் பிருத்திவி. அதனால சரி நான் தான் போகணுன்ட்டு கால் டாக்ஸி புக் பண்ணி காகரா சோலி போட்டுட்டு நான் போகிறேன். ஆனந்திட்ட சொல்லிட்டு போகிறேன். அப்புறம் என்கிட்ட கையில் காசு இல்லாதனால நான் வந்து 1/4 கிராம், அரை கிராம் இல்லை 1/4 கிராம், அது வந்து நான் எப்போவோ வாங்கி வச்சுருக்கேன் காசு இருக்கும்போது, அதை கொண்டு போய் மொய்யா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். போனால் எங்கள் மாமா, மற்ற மாமா ஒய்ஃபு, மாமா, கசின்ஸு யாருமே பேச மாட்டேங்கிறாங்க ரோகளே. நானும் எங்கள் அண்ணனெல்லாம் கை பிடிச்சி கூட இழுத்து பார்த்தேன். ஒரு மாதிரி தட்டி விடுற மாதிரி போயிட்டாங்க. மச்சாண்டார்கிட்ட பேசுகிறதுக்கு பார்த்தேன், எல்லாம் கண்டுக்காத மாதிரி யாரோ மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க என்கிட்ட. மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு. எங்கள் அப்பா, தம்பி எல்லாருமே இருக்காங்க, எல்லாம் தள்ளி உட்காண்ட்ருக்காங்க. யாரும் என்கிட்ட பேசவே இல்லை, எல்லோரும் தள்ளி தள்ளி உட்காண்ட்ருக்காங்க. அப்புறம் அந்த மாமா பையன், அந்த கடைசி மாமாவுக்கு 2 பசங்க, ஒருத்தர் மாப்பிள்ளையாக உட்காண்ட்ருக்காரு, ஒருத்தர் மட்டும் வந்து பேசி, அப்புறம் அத்தை வந்து பேசி சாப்பிட்டு போ அப்படின்ட்டு அப்புறம் நான் போய் சாப்பிட்டுட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். இது ஒரு இன்சிடெண்ட்டு, ஒரு மாதிரியாக இருந்துச்சு. நம்ம சொந்தக்காரங்களுக்கு என்னடா பிரச்சனை எனக்கு புரியல. நான் காசு செலவு பண்ண போகிறேன், எனக்கு நடந்தது எனக்கு தான் தெரியும். நான் போய் டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறேன், அவனை மதிக்கிறாங்களே, அவன்கிட்ட பேசுகிறாங்க, அவனை மதிக்கிறாங்க, குற்றவாளியை மதிக்கிறாங்க, நான் விக்டம் தானே, என்னை எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்ட்டு என் மனசுக்குள்ளே கேள்வி. அப்புறம் ஆனந்துட்டே வரும்போதெல்லாம் அழுதுட்டு, வீட்டுக்கு வந்து அழுதுட்டு, இப்படி நிறைய பேர்த்துக்கு, நிறையா கசன்ஸ்க்கெல்லாம் ஃப்ரீயாக ஐப்ரோஸ் எடுக்கிறது எல்லாம் பண்ணியிருக்கேன், ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்துக்கும் சப்போர்ட்டிவாக தானே இருந்தேன், ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தேன். ஆனந்த்கிட்ட வந்து 2020ல் இந்த மாதிரி நடந்துச்சு. அப்புறம் ஆனந்த் வந்து எனக்கு கன்சோல் பண்ணுவார். அப்புறம் தீபாவளி வந்துச்சு. தீபாவளி வரும்போது, பொங்கல் வரும்போது என்ன ஆயிரும்னா, பிருத்திவி 4-5 நாளுக்கு ஊருக்கு போயிடுவான். அவர்களே இங்கே போயிடுவான், ஊருக்கு பொள்ளாச்சி போயிடுவான். அவங்க அப்பா வந்து கூப்பிட்டு போயிடுவான் 4-5 நாளுக்கு. எனக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கும். அப்படியே தனியாக என்ன பண்ணுறது, கிளைண்ட்ஸ் அட்டன் பண்ணுவேன், திருப்பி வந்து அழுவேன். ஆனந்தும் அவங்க வீட்டுக்கு போயிடுவாரா, அங்கே ஜாலியாக முறுக்கு சுட்டாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க, பூஜை பண்ணுறோம், நாங்கள் சினிமாவுக்கு போகிறோம், ரஜினி படம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு பண்ணுவாங்களே. எனக்கு அதுவும் அழுகையாக இருக்கும். இவர் அதுக்கு வேலை பழிவாகிறாரு லைனில் வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு அப்பப்போ தடவை ஃபோன் பண்ணி பேசுவார் அப்படின்ட்டு கடுப்பாயிட்டு இருக்கோம் 2020ல். அதுக்கப்புறம் 21ல் வந்து மே மாதமோ என்னமோ எங்கள் அப்பாவுக்கு வந்து ஹார்ட் சர்ஜரி வருவாங்களே. எங்கள் தம்பிக்கு 19ல் எங்கள் தம்பிக்கு ஹார்ட் சர்ஜரி, அதை சொல்ல மறந்துட்டேன். தம்பிக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக்கு, ஹார்ட் சர்ஜரி. அந்த டைமில் தம்பி என்கிட்ட ஃபோன் பண்ணி வந்து பார்த்துட்டு போயிரு, அவனுக்கு வந்து பயம் வந்துச்சு செத்துருவான்ட்டு, வந்து பார்த்துட்டு போன்னு சொன்னால் நானும் பிருத்திவியும் போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். என் தம்பி கொஞ்சம் பட்டும்படாமல் பேசுவான், அதுலேருந்து கொஞ்சம் பேசுவான்னு நினைக்கிறேன். அப்பா பேசலை, இவன் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவான். கல்யாண வீட்டில் அவன் தான் பேசினான்னு நினைக்கிறேன். அப்புறம் 2021 வந்துருச்சு. 21ல் மேல எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ண போகிறாரு. எங்கள் அம்மா இருக்கும்போதே எங்கள் அப்பா வந்து ஹார்ட் சர்ஜரி எனக்கு பண்ணும், நீ வந்து இப்படி உடம்பு சரியில்லாமல் இருக்கனால தான் நான் பண்ணாமல் இருக்கேன்னு அவரே இரிட்டேட் ஆகிக்கு வரல, அவருக்கு ப்ரீதிங் ட்ரபிளும் இருக்கும்ல. அப்போ அவர் வந்து மே மாதம் என்ன பண்ணியிருக்காரு, எங்கள் அக்கா மாமா, ஆத்தூரில் இருக்க அக்கா மாமாட்ட டிஸ்கஸ் பண்ணி, அவங்க நாங்கள் இருக்கோம் பார்த்துக்கிறேன்னு சொன்னோன்னா, அக்காவுக்கு லீவு தானே மே மாதம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்டிருக்காங்க. அங்கே வந்து அந்த கணபதி மிஷனாக என்னமோ இருக்கும் ஹாஸ்பிட்டல் ரோட்டு மேலே, சேலம் என்ட்ரன்ஸில். அங்கே வந்து இவங்களுக்கு இசிஹெச்சோட அந்த இது கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆர்மி இது அங்கே இருக்குது. அதனால சரி அங்கேயே போய் பண்ணிக்கலான்ட்டு எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லலை, என்கிட்ட பேச மாட்டேன்
மாட்டார்ல, என் தம்பியும் பேசல. அந்த டைமில் என் அப்பாவும் பேசல. 2 பேரும் என்ன சொன்னாங்கன்னா, ஆனந்தோட ஸ்டேட்டஸு நான் போடுறேன் அப்படின்ட்டு ஒரு சிங்கத்திட்ட தப்பிச்சு கரடிகிட்ட மாட்ட போகிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டாங்க. 2 பேரும் பேசுறதில்ல. அப்புறம் என்கிட்ட எதுவும் கேட்கல. எங்கள் மாமா ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிவிட்டு உங்கள் அப்பா இங்கே சர்ஜரிக்கு கூப்பிட்டு வந்திருக்கோம், இப்போ தான் செக்கப் முடிச்சுட்டு வந்திருக்கோம், நாளைக்கோ நாளை கழிச்சோ சர்ஜரி, உன்கிட்ட வந்து சொல்லிடணும்ல, உங்கள் அப்பா ஏதாச்சும் ஆயிடுச்சு செத்து போயிட்டாருன்னா நாளைக்கு நீ எங்களை கேள்வி கேட்பல, அதனால அக்கா சொன்னாங்க சொல்லிடு அப்படின்ட்டு லதாக்கா பேசுனாங்க, மாமாவும் பேசுனாங்க. அப்படியா அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க அப்பா வந்து தேவி பார்க்க வருவா நியூஸ் தெரிஞ்சு, அவளை வந்து விட்டுருங்க, பார்க்க விட்டுருங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காரு. ஆனால் என்கிட்ட பேசவே இல்லை. அப்போ எனக்கு ரொம்ப அழுகையாக போச்சு. அப்போ நான் மாமாட்ட சொன்னேன், மாமா நான் கார் பிடிச்சி நானும் பிருத்திவியும் வரோம், பிருத்திவிக்கு லீவ் தானே வரோம், பரவாயில்ல நான் வந்து அவரை பார்த்துக்கிறேன் ஹாஸ்பிட்டலில், 10 நாள் ஆகும்னா 10 நாள் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி மாருதி, எங்கள் டிரைவர் அண்ணா ஒருத்தர் இருப்பாங்க ஸ்கூலுக்கு, அந்த மாருதி மாருதி 800 மாருதியில் தான் அந்த மாருதி வேன், அதில் தான் எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு 8 பேர் 10 பேர் வந்துட்டு இருப்பாங்க. அதனால அந்த அண்ணா வந்து கூப்பிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா காசும் 10,000 கொடுத்து ஹோட்டல் ரூமுக்கு காசு கொடுக்க சொல்லுங்கள், அவள்கிட்ட காசு இருக்காது அப்படின்ட்டு காசு என்கிட்ட இறங்கினோன்னே எங்கள் மாமா 10,000 கொடுத்தாரு. ஹோட்டலுக்கு 2000 1500 அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் பிருத்திவியை போய் செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் எங்கள் அப்பா கூட 10 நாளும் இருந்து சர்ஜரி பண்ணி, ஐயோ தாங்கவே முடியல. அப்பவும் டிக்டாக்கோ யூடியூபோ எங்கள் அப்பாவுக்கு வேண்டி ப்ரே பண்ணுங்க அந்த மாதிரிலாம் நிறையா வீடியோ போட்டேன். எங்கள் அப்பா நல்லபடியாக சர்ஜரிலாம் முடிச்சுட்டு வந்துட்டார். வந்து கரெக்டாக அக்கா மாமா வீட்டில் விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் 10 நாள் கழிச்சு. வந்து எனக்கு அன்னைக்கே ஃபீவரு. ஆனால் நான் லைவ் போட்டு நல்லா தான் பேசிகிட்டு இருக்கேன். அடுத்த நாள் எங்கள் அக்கா ஃபோன் பண்ணுறாங்க, மாமாவுக்கு கோவிட் வந்துருச்சு, அவருக்கு வந்து ப்ரீதிங் ப்ராப்ளம் ஆகுது, நாங்கள் ஹாஸ்பிட்டல் ஓடுறோம், நீ நல்லா இருக்கியா அப்படின்ட்டு. ஏன்னா எங்கள் மாமா வந்து கடைசி நாள் நான் மாமா கூட பைக்கில் போய் இறங்கினேன். அவங்க வீட்டில் என்னமோ வாங்கிட்டு வரதுக்கு, எங்கள் அப்பாவுக்கு என்னமோ வாங்கிட்டு வரதுக்கு வேண்டி நானும் மாமாவும் போயிட்டு வந்தோம் பைக்கில். அதனால எங்கள் அக்காவுக்கு டவுட் வந்து எனக்கும் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் கரெக்டாக அப்போ தான் எனக்கு ஃபீவரு, எனக்கு மூக்குலேயும் இதுலேயும் ஸ்மெல் டேஸ்ட்லாம் தெரிய மாட்டேங்குதுன்னு, ஃபீவர் மட்டும் இருக்குதுன்னு சொல்கிறேன். சரி நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. எனக்கு கோவிடு ஸ்டார்ட்டு, மே 2nd வீக்கும் என்னமோ கோவிட் ஸ்டார்ட்டு. என்னடா பண்ணுறது, நான் கொடிஷியாவுக்கு கூப்பிட்டு போய் எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு இருந்தாங்க, கைதி மாதிரி எல்லா பேஷண்ட்டையும் கூப்பிட்டு போய் ஒரு வாரம் தங்க வச்சுட்டு சரியானதுக்கப்புறம் வந்து விட்டுட்டு இருப்பாங்களா, பஞ்சாயத்தில் சொல்லணும்ல. நான் என்ன பண்ணேன், கப்பு சுப்புன்னு இருந்துட்டேன். பிருத்திவி எங்கே போவான், நான் பிருத்திவிட்ட சொல்கிறேன், பிருத்திவி நீ போயிருடா, நீ எதுக்கடா இருக்க, உங்கள் அப்பாவை கூப்பிட்டு நீ போயிரு, என் கூட இருக்காத உனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறேன். இவன் 10th எழுதுறான். கோவிட் பாஸ் ஆமாம், கோவிட் எக்ஸாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நீ போயிருங்கிறேன். இவன் இல்லை அம்மா நான் சுடு தண்ணியாச்சும் வச்சு தருவேன்ல, நான் இருப்பேன், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். இன்றைக்குமே நான் பிருத்திவி வந்து எத்தனை லொல்லு பண்ணாலும் அவனுக்குன்னு உயிரை கொடுக்கறதுக்கு அது ஒரு மெயின் காரணம். எனக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது அவன் இருந்தான். ஆனால் எங்கள் அப்பா அந்த மாமாவுக்கு கோவிட் வந்துருச்சுன்னா அவர் ஹார்ட் பேஷண்ட்டு, அவங்க வீட்டில் கீழே தான் ஒரு ரூம் இது பண்ணி இருந்தார். வேண்டான்ட்டு எங்கள் அக்கா எங்கள் தம்பியை கூப்பிட்டு வர சொல்லிட்டாங்க, ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா வம்புன்ட்டு. எங்கள் அப்பா வந்துட்டாரா, எங்கள் அப்பா ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காரு. ஆனால் எனக்கு கோவிட் வந்துருச்சுல்ல, எனக்கு அவர்னால தானே வந்திருக்கு. எங்கள் தம்பியோ அப்பாவோ சர்ஜரி அப்போ எங்கள் தம்பி ஒய்ஃப்டால பேசினேன், ஒரு கஞ்சியோ எதுவுமே கொடுக்கல ரோகில். ஃபுல்லாக 14 நாள் கோவிட் வந்துச்சுன்னா 14 நாள் உங்களை உயிரை எடுத்துரும். ஒரு பல்ல தேய்க்கிறதுக்கு கூட இந்த பாத்ரூம் 20 அடி கூட வராது, 10 அடி தான் பாத்ரூமு. போவேன், மயக்கம் வரும், வந்து திருப்பி படுத்துருவேன். அப்புறம் காஃப் வந்துகிட்டே இருக்கும், 500 தடவை காஃபு. நார்மல் டெலிவரிக்காரங்களுக்கு இருமல் வந்தாலே யூரின் லீக் ஆயிரும். ஐயோ ஒரு பெட்டே ஃபுல்லாக நான் கோவிடுக்கு அப்புறம் வீசியிருக்கேன். ஏன்னா யூரின் லீக் ஆயிரும், நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் 500 தடவை இருமிட்டு இருந்தால் என்னத்துக்காகும். அப்புறம் என்னோடய நார்மல் மெடிசன் கொடுப்பாங்கள்ல, சுகர் மெடிசன் கொடுப்பாங்களே, அவங்கள்ட்ட மட்டும்தான் டோலோவும் ஒரு இருமலுக்கு மட்டும் ஒரு சிரப்பு அது மட்டும் வாங்கினேன். அது கேட்கல. ஆனால் அந்த ஓமம் என்னென்னமோ வெத்தலை அதெல்லாம் போட்டு தான் நான் சரி பண்ணிகிட்டு இருந்தேன். 14 நாளும் ஸ்விக்கியில் காலையிலையும் மத்தியானமும் நைட்டும் ஸ்விக்கியில் ஆர்டர். அதுலேயும் ஒரு தடவை வந்து நான் போய் இருமிட்டே போய் எடுத்துட்டேன். அந்த பையன் என்னை திட்டுறான், ஸ்விக்கியில் கோவிட் வந்திருக்குன்னு சொல்ல வேண்டியதானே, நான் வச்சுட்டு போயிருந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லி திட்டுறான்.
எனக்கு பிருத்திவின்னு கூப்பிட்டா இவன் எங்கே ஏஞ்சி வரான். இவன் அந்த 10th படிக்கிறதுலேருந்து தான் தனியாக தூங்கவே ஆரம்பித்தான். எனக்கு டிவோர்ஸ் டைமில் தான் அவனை ஸ்கூலில் கூப்பிட்டு தனியாக படுக்க சொல்லி அவங்க அப்பனையும் என்னையும் கூப்பிட்டு தனியாக படுக்கணும் அப்படின்னு ஸ்கூலில் தான் அவனுக்கு சொல்லி விட்டாங்க. அதுலேருந்து அவன் தனியாக படுக்கிறான். எந்திரிக்கவே மாட்டான். பிருத்திவி வாங்குனா எந்திரிக்க மாட்டான். சரின்ட்டு நான் தான் போய் வாங்கி ஆகணுமா. அதுக்கப்புறம் நானே ஃபோன் பண்ணிவிட்டு சொல்லிடுவேன், வெளியே வச்சுட்டு போயிருங்க அப்படின்ட்டு. இல்லைனா தூரத்தில் நின்று சொல்லிடுவேன். அப்புறம் வச்சுட்டு போவாங்க. 14 நாள் உறவுகளே செத்து பொழைச்சேன். நைட்டு தூங்கும் போதெல்லாம் இருமல், ப்ரீதிங் ப்ராப்ளமு. நான் காலையில் எந்திரிக்கும் போது நினைப்பேன், எந்திச்சாதான் உயிரோடு இருக்கணும். உயிரோடு இருக்கன்னா இல்லையா தெரில. ஆனால் எனக்கு மனசில் என்ன திருப்தியாக இருக்குன்னா, ஆனந்த் வரல, அதனால தப்பிச்சிட்டாரு. ஆனந்த் ஃபோனில் இருப்பார், தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க, சளி மருந்து போடுங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பார். எனக்கு பேசவே முடியாது. அப்படியே லைன்லேயே இருங்க, இல்லைனா கட் பண்ணிவிட்டு தூங்கிட்டே இருப்பேன். தூங்குறீங்களா, அதனால தான் ஃபோன் பண்ணலன்னு சொல்லுவார். அவரும் என்ன பண்ண முடியும் தூரத்துலேருந்து. அப்புறம் எங்கள் அப்பா யாருமே கஞ்சியும் கொடுக்கல, ஒன்றும் கேட்கவும் இல்லை, பேச முடியல என்னால், ப்ரீதிங் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னோன்னே பேச்சுவார்த்தையும் ஃபோன் பண்ணுறதை நிறுத்திட்டார். எங்கள் அப்பாவும் ஃபோன் பண்ணல, தம்பியும் ஃபோன் பண்ணல. அப்புறம் பிருத்திவி சுடுதண்ணி மட்டும் வச்சு கொடுப்பான். அப்புறம் மற்றதெல்லாம் அரை இட்லி கூட சாப்பிட முடியாது உறவுகளே. பிருத்திவி சொல்லுவான், என்ன சின்ன குழந்தையாட்ட ஆகிட்டீங்க, அரை இட்லி கூட சாப்பிட மாட்டேங்கிறீங்க, நான் ஃபுல்லாக சாப்பிட்றேன் பாருங்கட்டு. அவன் பொங்கல் இட்லின்னு சாப்பிடுவான். எனக்கு அரை இட்லி கூட சாப்பிட முடியாது. எனக்கு வந்து காஞ்ச திராட்சை, இந்த இது பொட்டுக்கடலை, இந்த மாதிரி தான் கொஞ்சம் பிடிச்சிச்சு வாய்க்கு. அதனால் அதை மட்டும் சாப்பிட்டு சுடுதண்ணி குடிச்சு உயிர் வாழ்ந்துட்டுருக்கேன் இருமலை சரி பண்ணுறதுக்கு. கரெக்டாக 14 நாளில் தான் சரியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வெயிலில் ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு தெரியல, மே மாதத்துலேயே எனக்கு குளிர் மாதிரி இருந்துச்சு. வெயிலில் தான் போய் கோவிட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெடி ஆனதுக்கப்புறம் போய் வெயிலில் ஜூன் ஜூலை அந்த மாதிரி இருக்கும், போய் வெயிலில் தான் ரொம்ப உட்காண்ட்ருப்பேன். சுகமாக இருக்கும். காலைல 7:30 8 மணிக்கு உட்காந்தா அப்படி இது பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஆனந்து அவரோட முயற்சி பண்ணார், என்னைய ஃபோனில் எவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணார். அப்புறம் கரெக்டாக 21 முடிவுக்கு வந்துச்சா உறவுகளே. 21 ஃபெப்ரவரிலே எனக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு. ஃபெப்ரவரி 21லேயே டிவோர்ஸ் ஆகிடுச்சு. டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி கோவிடு பிரச்சனையே வந்துச்சு. அப்புறம் என்னாச்சு, மே மாதம் தான் எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சின்னு நினைக்கிறேன். சரியா, நல்லா கேளுங்க. மே மாதம் தான் எல்லாம் வந்து முடிஞ்சிச்சு. கோவிடும் வந்து முடிஞ்சு 14 நாளில் முடிச்சிட்டேன் மே மாதமே. இவனுக்கு வந்து கரெக்டாக பர்த்டே வருது, மே 29 பர்த்டே வருது. என் பிருத்திவி கேட்குறான், அப்பா வரட்டும், அப்பா வந்து சாயந்தரம் வந்தாருன்னா கேக் மட்டும் கட் பண்ணிவிட்டு போயிடட்டும், இல்லை நைட்டு 12 மணிக்கு வந்துட்டு 28ஆம் நைட் வந்துட்டு கேக் கட் பண்ணிவிட்டு போயிடட்டுமா அப்படின்னு மே 29 கேட்குறான். அதுக்குள்ளே எங்கள் அப்பா சர்ஜரி, எனக்கு கோவிட் வருது, எல்லாமே முடிஞ்சிருச்சு. சரியா, அப்புறம் இப்படி கேட்குறான். எனக்கு என்னென்னா, அடுத்த வருஷம் எனக்கு டிவோர்ஸ் ஆகி ஃபெப்ரவரினா மார்ச் ஏப்ரல் மே 3 மாதம் ஆயிடுச்சா டிவோர்ஸ் ஆகி. எனக்கு வந்து இனி ஆனந்த் வந்துடுவார், நம்ம கல்யாணம் பண்ணிடுவோம், அப்போ இது லாஸ்ட் டைம் தான் இவனோட விஷஸ் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். சரி 28ஆம் நைட்டுக்கு கேட்குறானே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரின்னு சொல்லிட்டேன். சரி எக்ஸ் வரட்டும், 12 மணிக்கு வந்துட்டு அப்படியே கிளம்பிடுவார் அப்படின்னு தான் இவன் சொன்னான். சரி வரட்டும் அப்படின்ட்டு 11:30 மணிக்கெல்லாம் வந்தாச்சு. டேபிளில் ஹாலில் வச்சு தான் கேக் கட் பண்ணுறேன். டிக்டாக்லலாம் போட்டிருப்பேன். அந்த டைம்லேயுமே 21லேயுமே அந்த செகண்ட் வேவ் வந்துச்சு. அதனால அப்பவும் சுத்தமாக கடையெல்லாம் கிடையாது. என்னோடய கிளைண்ட்டோட பொண்ணு தான் பண்ணி கொடுத்தாங்க, சும்மா சின்னதாக பன்னு மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. அதில் தான் இவன் கேக் கட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறான். எக்ஸு நான் இவன் இருக்கோம். எக்ஸ் வந்து பேசி ஹாப்பி பர்த்டே சொல்கிறாரு. நான் வந்து கேக் கட் பண்ணும்போது என்ன பண்ணிட்டேன், பாட்டெல்லாம் போட்டு டிக்டாக்ல மறைச்சிட்டேன். அவர் இருக்கிறதவே நான் காமிச்சிக்கல. சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு. அப்புறம் என்னாச்சு, நான் ஏதோ பேசிட்டு வந்துடுவான் போல் இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு நான் உள்ள ரூமில் வந்து படுத்துட்டேன். சரி அவன் போயிடுவான்ல அப்படின்ட்டு பார்த்தா அடுத்த நாள் காலையில் எக்ஸு இறங்கி வரான். என்னடா அப்படின்னு பார்க்குறேன், நியூஸில் கரெக்டாக அந்த திருப்பி லாக்டவுனு, அந்த ஃபைனல் லாக்டவுன் 23 நாளோ என்னமோ போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய வேவு, கோவிட் வேவு. ஐயையோ போக முடியாதா, எல்லா பக்கமும் லாக் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி இவன் காரில் வந்திருக்கான். போக முடியாதுன்ட்டு அப்படியே இருந்துட்டான் உறவுகளே. 23 நாளும் இங்கே தான் இருந்தான். நான் கதவை சாத்திட்டு இங்கே இருப்பேன். சில டைம் ஹாலில் போய் ஆனந்த்கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பேன் வாட்ஸ்அப்பில். அதெல்லாம் கேட்டுட்ருப்பான். எனக்கும் ஆனந்துக்கும் சண்டை. ஆனந்த் வந்து நீங்கள் எவ்வளோ திமிரு இருந்தால் நீங்கள் அவனை திருப்பி கூப்பிடுவீங்க, அவன் சரி நல்லா இல்லை, அவன் நல்லவன் இல்லை, எப்படி நீங்கள் நம்புறீங்க, எப்படி நம்புறீங்க? நான் வந்து ஒரே வார்த்தை, உனக்கு சந்தேகமாக இருக்கா,
நான் திருப்பி அவங்க கூட ஏதாச்சும் பண்ணிடுவேன்னு உனக்கு சந்தேகமாக இருக்கா? நீ இப்போவே கிளம்பு, எனக்கு நீ பாய் ஃப்ரெண்டாக தேவை கிடையாது, நீ கல்யாணம் பண்ண தேவை கிடையாது, உனக்கு இவ்வளோ சந்தேகம் இருந்துச்சுன்னா நீ வந்து எனக்கு ஃப்ரெண்டாக கூட இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லைன்னு நான் ஆனந்துட்டு சண்டை போட்டுகிட்டே இருப்பேன். அவன் இருக்கிற அந்த 23 நாளும் எங்களுக்கு சண்டை வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் நடுவில் கொஞ்சம் ஓப்பன் ஆச்சு போல் இருக்கு, திருப்பி லாக்டவுன் போட்டாங்க. இவன் கிளம்புற மாதிரியே இல்லை. அப்புறம் என்னாச்சு, 23வது நடுவில் கிளைண்ட்ஸ் வராங்களே அவங்களே, அந்த பார்லர் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லும்போது கிளைண்ட்ஸ் வராங்க. கிளைண்ட்ஸ் வரும்போது இப்படி ஆல்டர்னேட்டிவாக அவன் சோஃபாவில் உட்காந்துருக்கிறது ஹால் தெரியுதா அங்கேருந்து. அவங்க இப்படி பார்ப்பாங்க, இப்படி பார்ப்பாங்க, இப்படி பார்ப்பாங்க. டிவோர்ஸ் ஆயிடுச்சுல்ல, டிவோர்ஸ் தான் ஆயிடுச்சுன்னு நான் இதே போட்டேனே, டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு நான் டண்டோரா அடிச்சாச்சு, எல்லா பக்கமும் டிவோர்ஸ் இது பேப்பரே இது பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். டிவோர்ஸ் ஆர்டர் பேப்பர் ஆயிடுச்சுல்ல, ஆயிடுச்சுன்னு தானே கேள்விப்பட்டேன். நீங்கள் ஆனந்தில் பேசிகிட்டு இருக்கீங்களே, எதுக்கு 2 போட்டில் சவாரி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில கிளைண்ட்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க. ஒன்று இவன் இல்லைனா மலேசியாக்காரன், யாராச்சும் ஒருத்தரை செலக்ட் பண்ணுங்க, எதுக்கு 2 பேர் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சிரிக்கிறாங்க, சீரியஸாக சொல்லிடுறாங்க. எனக்கு என்னடா சொல்லி தலையன்னு புரியல. அப்புறம் எவ்வளோ சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. சரின்ட்டு 23வது நாள் என்னாச்சு, இவன் காலையில் இவன் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறது, நான் மத்தியானத்துக்கு ரெடி பண்ணுறது, நைட்டுக்கு 2 பேரும் சேர்ந்து கூட ரெடி பண்ணுவோம். ஆனந்த் சொல்லுவார், ரொமான்ஸா, புருஷன் பொண்டாட்டி ரொமான்ஸா, அந்த மாதிரி சொல்லி தர்ம சங்கடமான நிலமை ஆனந்துக்கு. ஆனால் நான் வந்து அதை என்ஜாய் பண்ணுறேன். நீ நல்லா நம்புடா, அப்போ தானே நீ சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்ட்டு, நீ இந்த மாதிரி தான் உனக்கு வேணும் அப்படின்னு நான் இது பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் இவர் வந்து ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்குன்ட்டு, குரூப்பில் இருக்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்குன்னு போவார். ஒரு நாள் ஃபுல்லாக என்கிட்ட பேசவே மாட்டார். அப்போ நான் நம்பணும்ல, நீ எல்லாம் பொம்பளைங்கள தானே போய் பார்க்க போனேன், 40 வயசுக்கு மேலே இருக்க பொம்பளைங்கள நான் நம்பணும்ல, அது மாதிரி நீ நம்பு அப்படிங்கிறவர் நான் பிடிவாதமாக இது பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் என்னாச்சு, 23வது நாள் உடனே எக்ஸ் வந்து சண்டை போடாத அவர்கிட்ட அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பான், பெரிய யோகிய மாதிரி. அப்புறம் 23வது நாள் நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன், கிளம்புன்னா அவன் கிளம்ப மாட்டேங்கிறான். வேலைக்கு போகிறான், வரான், இங்கே தங்குறான், போகிறான், பிருத்திவி ரூமில் தங்குறான், அப்படியே போயிட்டு இருக்குது. பிருத்திவி கண்டுக்க மாட்டேங்கிறான். பிருத்திவி வந்து அப்பா வரட்டும்னு சொல்லிட்டு பிருத்திவி ரூமில் போய் இவங்கெல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் என் கூடயே தான் உட்காந்துருக்கான் ஹாலில். என் கூட நான் சிங்கிள் சோஃபாவில், அவன் பெரிய சோஃபாவில், நான் பெரிய சோஃபானா அவன் சிங்கிள் சோஃபாவில். என்னடா நடக்குதுன்னு எனக்கே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிடுச்சு. டிவோர்ஸ் ஆகி 3 மாதம் ஆச்சு, இவன் இப்படி பண்ணிட்டு உட்காந்துருக்கானே அப்படின்ட்டு. எப்படா திருப்பி அனுப்பேன்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஆர்மி டிஷர்ட் போடுவேன்ல ஒருவர்களே, அந்த ஆர்மி டிஷர்ட்டை போட்டு உட்காந்துருந்தேன், ஸ்கர்ட் போட்டு உட்காந்துருந்தேன். எதுக்கோ ஏஞ்சிட்டு நான் போய் உள்ளே ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அந்த மாதிரி ஏதோ, ஏன்னா கோவிட் போயிட்டுருக்கு, கிளைண்ட்ஸ் எல்லாம் வரல, ஃப்ரீ தானே, நான் போய் தூங்க போகிறேன் இல்லை வீடியோ போட போகிறேன், எதுக்கோ ஏஞ்சி நான் இப்படின்னு திரும்பினேன்னா அவன் என்ன பண்ணிட்டான், முதுகில் வந்து இப்படி தடவிட்டான், ப்ராவோட சேர்த்து அப்படியே தடவிட்டான். எனக்கு வந்துச்சு கோபம், அடிக்காத குறையா, கிளம்பு, இதுக்கு மேலே நீ இங்கே இருந்தேன்னா நீ என்ன இன்டென்ஷனில் இருக்கேன்னு எனக்கு தெரில, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்ப சொல்லிவிட்டு அப்புறம் அவனும் கிளம்பி போயிட்டான். என்ன நினச்சான்னு தெரில, அவனும் கிளம்பி போயிட்டான். அப்புறம் ஆனந்த் சொல்கிறேன், ஆனந்த் இந்த மாதிரி பண்ணார், உங்களுக்கு சொன்னேன்ல, அயோக்கியம் தான், நான் சொன்னல, நீங்கள் தான் கேட்கலன்ட்டு ஆனந்த். சரி விடுங்க, இப்போ என்ன கற்பா போயிடுச்சு, ஏன் இது பண்ணுறீங்க, இனி நான் ஃபுல்லாக வெறுத்துருவேன்ல, இனி அவனை நம்ப மாட்டேன்ல, லைஃப் லாங் எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குதுன்னு நான் டயலாக் கூட. இந்த மாதிரி 21 வந்து போயிட்டுருக்குது. இதுக்கு நடுவில் ஆனந்தி வந்து ஜாயின்ட் லைவ் மாதிரி போடுவோம், இன்ஸ்டாவில் ஜாயின்ட் ஆவார், வீடியோ இது மாதிரி போகும்ல, 2 பேர் ஃப்ரேமில் இருக்க மாதிரி, அந்த மாதிரிலாம் நான் சின்னதாக எடுத்து டிக்டாக்ல யூடியூப்லலாம் போட்டுட்ருக்கேன்னு நினைக்கிறேன். என்னோடய பேக் போன் கூட ஃபெஸ்டிவல் டைமில் தீபாவளி பொங்கலுக்கு மட்டும் இப்படி ஸ்பெஷலாக லைவ் போட்டு அதில் ஆட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். அப்படி எங்களோட பாண்டிங் வந்து 21 போயிட்டுருக்குது. அப்புறம் எல்லாரும் கேட்குறாங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு, கிளைண்ட்ஸ் கேட்குறாங்க, ஆர்வமாக இருக்காங்க. ஃபோனில் எனக்கு கோவிட் வந்ததுக்கப்புறம் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் வேறு வலி, சரியான வலி, ஏதோ ஹார்ட் ப்ராப்ளமாக என்னென்னு பயந்துட்டு பிருத்திவிட்ட நான் வந்து பேங்க்கில் இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, நான் செத்துட்டேன்னா எடுத்துக்கோ அந்த மாதிரி சொல்கிறேன். ஆனந்த்கிட்ட சொல்கிறேன், நான் எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படிலாம் சொல்கிறேன். ஆனந்த் பயந்துட்டு என்ன பண்ணிட்டாரு, 2021 மே ஜூனுக்கு மேலே அவர் வந்து 24/7 நீங்கள் லைனில் இருங்க, 2வது எக்ஸ் வீட்டில் இருக்கிறனாலேயே லைனில் இருங்க
அப்படி அவர் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். 24 மணி நேரம் வாட்ஸ்அப் கால்லே தான் இருப்போம். கக்கூஸ் போனாலும் நான் எடுத்துகிட்டு போயிருவேன். அவர் கக்கூஸ் போனாலும் அவர் ஃப்ளஷ் பண்ணுறத வச்சு தெரிஞ்சுக்க டாய்லெட்டில் இருக்காருன்ட்டு. அப்புறம் 24 மணி நேரம் இருப்போம். கட் ஆச்சுன்னா திருப்பி திருப்பி போட்டே இருப்போம். அப்படி போயிட்டு இருந்துச்சு ஒரு அவங்களே. அப்புறம் கிளைண்ட்ஸ்க்கெல்லாம் தெரிய வந்து அப்புறம் வீடியோ, டிக்டாக் எல்லாம் பார்க்குறத வச்சு ஓகே யாரையோ கல்யாணம் பண்ண போறா, டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. கிளைண்ட்ஸ் வந்தாங்கன்னா ஆன்லைனில் இவர் இருக்கிறத பார்த்துட்டு ஃபோன் கட் பண்ணலையான்ட்டு, ஓ ஆனந்தனாவா அப்படின்ட்டு நிறையா கிளைண்ட்ஸ் எடுத்து பேசுவாங்க. நல்லா இருக்கீங்களா, எப்போ வர போகிறீங்க, தேவிகா வந்து கல்யாணம் பண்ணுங்க, ஸ்ரீயக்கா வந்து கல்யாணம் பண்ணுங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க கிளைண்ட்ஸு. அப்புறம் லைவ்ல இவர் வருவார். லைவ்ல வந்தாருனாலும் இவர் ஹாய்மா, லவ் யூ, மிஸ் யூ, கிஸ் யூன்னு போட்டுட்டு இருப்பாரா. எல்லாரும் பார்த்துட்டு ஓகே ஏதோ லைன் ஓடிட்டு இருக்கு, இவங்க செகண்ட் மேரேஜ் பண்ண போகிறாங்கன்னு எல்லா உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சு. அதில் உலகத்துக்கு தெரிஞ்சிருச்சா என்னாச்சு, எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, ஏன் வரல, உங்களுக்கு டிவோர்ஸ் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சுல அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு வருஷமே ஆக போகுது அவங்களே. நவம்பர் டிசம்பரே ஆயிடுச்சு. இவர் அங்கேருந்து கிளம்பல. எப்போ, எனக்கு ஃபெப்ரவரியில் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இவர் ஒரு 2-3 மாதம் கழிச்சு கிளம்ப வேண்டியதானே. வரீங்களா வரீங்களான்னா ஆமாம் இந்த கிளம்பிடுவேன், டிக்கெட் போடணும், அது அந்த மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் எனக்கு செம காண்டாயிடுச்சு. எல்லாரும் கேட்க கேட்க வரலையா, ஆனந்தனா வரலையா, வரமாட்டார் போல் இருக்கு, புத்தி மாறிட்டாரு, அந்த மாதிரி நிறையா பேர் எனக்கு சொல்ல. ஹேமாலாம் கிளாஸ் முடிச்சு அவங்களும் வரல போல் இருக்கு, அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறாரு எல்லாரும் சொல்ல சொல்ல எனக்கு ஒரு பயம். அப்புறம் டிடிவி அண்ணன் கரெக்டாக அந்த டைமில் எனக்கு டிவோர்ஸ் ஆகிற டைமில் தான் டிடிவி அண்ணா வந்து ஸ்நாக்கு, டிக்டாக் எடுத்ததுக்கப்புறம் ஸ்நாக்குன்னு ஒரு ஆப் வந்துச்சு மோஜுக்கு முன்னாடி. அதில் வந்து டிடிவி அண்ணா ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகுறாரு. அவர் வந்து டெய்லி ஃபோனில் பேசுவார். நானும் முதல்ல கொஞ்சம் தப்பாக தான் நினச்சேன், எதுக்குடா இந்த ஆம்பளை டெய்லி ஃபோன் பண்ணி பேசுகிறான், அவர் வேறு அம்மா கூட தான் இருக்கேன், எனக்கு கல்யாணமே நான் பண்ணல, என்னோடய ஸ்டோரி இருக்குது சொல்கிறேன்ட்டு ஒரு நாளும் சொல்லலை. ஆனால் டெய்லி ஃபோன் பண்ணுவார். அப்புறம் நான் அண்ணான்னு கூப்பிடுவேன். அவர் லைவில் வருவார்ல, எல்லாத்துக்கும் தெரியும்ல, லூலுக்கு தெரியும் டிடிவி அண்ணாவை. லைவில் வருவார். அப்புறம் ஜோஷியம் பார்க்குறேன்ட்டு ஜோஷியம்லாம் சொல்லுவார். அவர் தான் எனக்கு வந்து 21 உங்களோட டிவோர்ஸ் முடிஞ்சிரும், நான் வந்து ஜனவரியில் அழுது வீடியோ போடுறேன், டிவோர்ஸ் வந்து ட்ராக் ஆகிட்டு இருக்குது அப்படின்ட்டு, 2 வருஷம் ஆகப்போகுது அப்படின்னு அழுது வீடியோ போடுறேன். அவர் அதில் வந்து கமெண்ட் போடுறாரு, உங்களுக்கு வந்து முடிஞ்சிரும், நான் வந்து ஜோஷியம் பார்ப்பேன் அப்படின்னு போடுறாரு. நானாக தான் அவருக்கு ஃபோன் நம்பர் கொடுத்து அவர் ஃபோன் பண்ணி டெய்லி பேசுகிறாரு. ஆனால் அண்ணன்னு சொல்லி பேசுகிறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் வேறு பிள்ளைங்களெல்லாம் அண்ணாலாம் சொல்கிறதுக்கெலாம் உரிமை கொடுக்கல, எல்லாரும் சார் சார்னு தான் சொல்லுவாங்க, நான் திருப்பூர்காரன், எனக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கு அம்மா மட்டும் தான் இருக்காங்கன்ட்டு அம்மாட்டையும் பேச வைப்பார். நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டார். எனக்கு வந்து காஞ்சனாக்கா, வினோத் எல்லாம் ஆனந்த் தவிர எல்லாரும் அவருக்குள்ளே தெரியுறாங்க. ஒரு ஃப்ரெண்ட் ஆனது கூட அவருக்குள்ளே தெரியுறாரு. சூப்பராக பேசிகிட்டே இருப்பார். டெய்லி 1 மணி நேரம் பேசுவார். இன்ஸ்டாகிராம் பற்றி பேசுவோம், சோஷியல் மீடியா பற்றி பேசுவோம், ஜென்ரலாக பேசுவோம். அவங்க அம்மா பேசுவாங்க. அவங்க அம்மாட்ட 4-5 தடவைலாம் பேசியிருக்கேன் அவங்களே. அவங்கெல்லாம் பேசுவாங்க. அப்புறம் இப்படி போயிட்டுருக்குது. 21 அவரும் ஏன் ஆனந்த் வரலையா அப்படின்ட்டு 21 டிவோர்ஸ் ஆனதுலேருந்து அவரும் கேட்குறாரு, எல்லாரும் கேட்குறாங்க. எனக்கு காண்டாயிட்டு நான் ஆனந்த்தை 21 நவம்பர்லேயோ டிசம்பர்லேயோ சொல்லிட்டேன், இங்கே வேறு பொங்கலுக்கு நீ இங்கே இருக்கிற சரியா, தீபாவளிக்காச்சு நான் அழுது சாயந்தரம் அம்மு வரும் என் கூட தீபாவளி கொண்டாட, நீ ஜாலியாக அங்கே இருப்ப, எனக்கு பொங்கலுக்கு நீ வந்துடணும், 22 பொங்கலுக்கு இங்கே இருக்கணும், இல்லைனா நீ எனக்கு பாய் ஃப்ரெண்டும் கிடையாது, நீ வெறும் ஃப்ரெண்டு தான், நீ எவ்வளையோ கல்யாணம் பண்ண, நான் சந்தோஷமாக தான், நான் சம்பாதிக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், என் பையனை பார்த்துக்கிறேன், எனக்கெல்லாம் அப்படி ஹஸ்பண்ட் தேவை கிடையாது, நீ தான் வந்து கேட்ட, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு பேக் போனாக இருக்கட்டும்னு நான் இது பண்ணிகிட்ருக்கேன். நான் சீன் போட்டு வர 10ஆம் தேதிக்குள்ளே வர, இல்லைன்னா நீ வராத அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஆனந்தி என்ன பண்ணார், கரெக்டாக ஜனவரி ஃபஸ்ட்டு வீக் அந்த மாதிரி இருக்கும், சைலண்ட்டாகவே இருந்தார். டெய்லி நான் கேட்பேன், வந்துடுறீங்களா, என்ன டைப் வீசா எடுக்கணும், வந்துடுறீங்களான்னு கேட்பேன். இவர் சத்தமே இல்லை. அப்பவும் சீரியஸ் ஆகலை. ஃபஸ்ட்டு செகண்டெல்லாம் சீரியஸ் ஆகலை ஜனவரியில். அப்புறம் போகணும் வேலை போயிட்டுருக்குது. அங்கே வேலை என்னென்னா இவரை புழிஞ்சு எடுக்கிறாங்க, A to Z மாதிரி ஆக்கிட்டாங்க. முட்டை அடுக்கி வைக்கணும், மாப் பண்ணணும், அந்த மாதிரி ஆக்கிட்டான், அடிமை மாதிரி ஆக்கிட்டான். காசும் கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கான். அவன் கடையும் புட்டுக்க போகுது, கடையும் லாஸில் போகுது, அவன் எடுத்துகிற போகிறான் போல் இருக்கு. அப்படி போயிட்டுருக்காங்க நிலமை. அப்போ நான் சொல்கிறேன், கடையே எடுத்துகிற போகிறான்ல, சேலரி சரியாக கொடுக்கல, அப்புறம் எதுக்கு அங்கே உட்காந்துருக்கீங்க அடிமை மாதிரி, வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இவர் வந்து தயங்கிட்டே இருக்கார். அப்புறம் எனக்கு ஜனவரி 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ சைலண்ட்டாக வந்து எனக்கு ஃப்ளைட்டுக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது வரைக்கும் 5 லட்சம் எடுத்துகிட்டு வரவா, 10 லட்சம் எடுத்துகிட்டு வரவா, அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பார் ஒரு அவங்களே. நான் வந்து 5 லட்சம் எடுத்துகிட்டு வாங்க, உங்கள் சாப்பாடு செலவு பார்த்துக்கோங்க, ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணணுன்னா உங்களுக்கு பார்த்துக்கோங்க, வேறெல்லாம் நான் பார்த்துக்குவேன், என் பையனெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம், எனக்கு நீங்கள் செலவு கொடுக்க வேணாம், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்களை மட்டும் பார்த்துக்கிற மாதிரி இருங்க, எக்ஸ் மாதிரி ஆயிடாதீங்க, எனக்கு பேர்டன் ஆயிடாதீங்க, அதுதான் நான் அவர்கிட்ட கேட்பேன் அட்லீஸ்ட்.
அட்லீஸ்ட்டும் அதுதான், மேக்ஸிமம் எக்ஸ்பெக்டேஷனும் அதுதான் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ இவர் திடீர்னு ஃப்ளைட் டிக்கெட்டு அப்படின்ட்டு எவ்வளோ 35 என்னமோ கேட்குறாரு. நான் வந்து நந்தினிட்டையும் ஹேமா ஃபேமிலியில் அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ட்ட கேட்குறேன். டிடி வேணான்ட்ட கேட்குறேன், நந்தினிட்ட கேட்குறேன். ஃப்ளைட் டிக்கெட் கேட்குறாரு, என்ன பண்ணுறது? 3 பேரும் 4 பேருமே வேண்டாங்கிறாங்க. ஏதோ சம்திங் ராங். அதான் நான் 5,00,000 10,00,000ன்னு சொல்லிட்டு மலேசியாவில் இருக்கிறாரு, ஒரு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வர முடியாதா? எதுக்கு அப்படி தயங்குறாரு அப்படின்ட்டு ஏதோ சம்திங் ஃபிஷி, நீங்கள் கொடுக்காதீங்க அப்படின்னு 4 பேரும் சொல்லிட்டாங்க ரோகளே. ஆனால் நான் என்ன சொன்னேன், நான் அனுப்புகிறேன், கேவிபி த்ரூ அனுப்புகிறேன். ஏன்னா வந்தால் தான் நல்லவனா கெட்டவனான்னு தெரியும். வராமே நம்ம வந்து காசு கொடுக்க முடியாது, நீ அங்கேயே இரு அப்படின்னு சொன்னோன்னா அது நல்லா இல்லை. எனக்கு வந்து காசு முக்கியம் இல்லை, நல்லவனாக இருந்தால் இங்கே வந்து டெவலப் பண்ண வச்சுக்கலாம்ல, சொன்னால் கேட்குற டைப் தானே அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு அவர் பேசினாலே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்ல. சரி அனுப்புங்கன்னு சொல்ல, சரின்ட்டு அனுப்பிச்சுட்டேன். 27 அனுப்பிச்சுட்டேன், 37 அனுப்பிச்சுட்டேன் அவர்களே. 37 அனுப்பிச்சுட்டேன்னா 19ஓ 20ஓ வந்துச்சு இவரோட டிக்கெட்டு. இவர் கரெக்டாக ஜனவரி 10ஆம் தேதி டிக்கெட்டு 10ஆம் தேதி திருச்சியில் வந்து இறங்குறாரு கரெக்டாக. சரி அப்படின்ட்டு நானும் ஹேமாவும் முகூர்த்தத்துக்கு போகிறோன்னு சொல்லி 9ஆம் தேதி மிட் நைட்டில் 12 மணிக்கு கிளம்பியிருப்போம். அந்த வீடியோவும் இருந்திருக்கும்ல பாருங்கள். இன்றைக்கி 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போடுறேன். அந்த வீடியோ இருந்திருக்கும், இல்லைன்னா நான் திருப்பி இருந்துச்சுன்னா போடுறேன். ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணது. நாங்கள் வந்து 9ஆம் தேதி, அதான் 10ஆம் தேதி 12 மணிக்கு கிளம்புறோம். 12 AM கிளம்புறோம். கால் டாக்ஸி 5,000 பேசி இங்கேருந்து போயிட்டு வர்றதுக்கு. இவர் 4:30 மணிக்கு வந்துட்டார். ஆனால் அந்த கோவிடு செகண்ட் வேவுங்கிறனால ஹோம் குவாரண்டைன் 1 வாரத்துக்கு இருக்கணும். 2 மணி நேரம் ஆயிடுச்சு அங்கே செக் பண்ணிவிட்டு வெளியே இது பண்ணுறதுக்கு, வெளியே ஏர்போர்ட்லேருந்து வெளியே வரத்துக்கே 1.5 2 மணி நேரம் ஆயிடுச்சு. 6:30க்கு தான் வெளியே வந்தார். 6:30க்கு ஃபஸ்ட்டு ஆனந்தை நான் பார்க்கும்போது நான் கப்பல் டிஷர்ட் ப்ளூ கலர் எடுத்துகிட்டு போயிட்டேன். அந்த ஃபோட்டோ போட்டிருந்தேன்ல ப்ளூ கலர் டிஷர்ட், அது நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஆனால் வந்தோடனே தானே அப்புறம் மாற்ற முடியும். இப்படி கை மட்டும்தான் முதல்ல பார்த்தேன். ஏன்னா ரொம்ப நேரமாக நாங்களும் நின்றுட்டே இருக்கோம். ஹேமா பொக்கே சாக்லேட்டோட நிற்குது, நான் சாக்லேட்டோட நிற்கிறேன், ஆனந்த கண்ணீரோட நிற்கிறேன். ஆனந்த பார்க்குறதுக்கு இவர் கை மட்டும்தான் அங்கேருந்து தெரியுது, இந்த முன்னாடி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் பேக் எல்லாம் லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு உங்களுக்கு இப்படின்னு கை ஆட்டுறாரு. சரி கை மட்டும் பார்த்தாச்சு. வயலட் கலர் ஜிப்பா போட்டிருக்காரு. இவர் கிளம்புறதுக்கு முன்னாடியே ஃப்ளைட்டில் உட்காரும் போதும் நான் வந்து வீடியோ கால் ரெக்கார்டிங் பண்ணி அதையும் போட்டிருப்பேன், என்னோடய ஐடியில் இருக்கும். 22 ஜனவரி இது போய் பார்த்தீங்கன்னா வரும். ஆனந்த கண்ணீரோட இப்படி சாக்லேட்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறேன் அப்படின்ட்டு அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி போட்டேன். அங்கேயும் போய் நாங்கள் வீடியோலாம் கொஞ்சம் எடுத்து போட்டோம், நானும் ஹேமாவும். அப்புறம் கரெக்டாக கை தெரிஞ்சிச்சு. அப்புறம் லக்கேஜோட வந்தார். மாஸ்க்கை மாட்டிட்டு வந்தார் ஐயா. அப்புறம் மாஸ்க்கை லேசாக கழட்டிட்டு ஹேமா எங்கள் அண்ணா வந்துட்டாரு, எங்கள் அண்ணா வந்துட்டாரு, நானும் எங்கள் பேக் போன் வந்துட்டாரு அப்படின்னு அந்த வீடியோ இருக்கும், அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி என் பேக் போன் வந்துட்டாரு அப்படின்ட்டு நான் சொல்ல. அப்புறம் சாக்லேட் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு ஹக் பண்ணார் ஆனந்தி. ஹக் பண்ணிவிட்டு வயிற்ற கலக்குது அப்படின்ட்டு முதல்ல அங்கே பக்கத்தில் எங்கேயோ டாய்லெட் இருந்துச்சு, அதுக்குள்ளேயே திருச்சி ஏர்போர்ட்டில் டாய்லெட்டு போக சொல்லிவிட்டு அப்புறம் டிஷர்ட் கொடுத்து மாற்றியாச்சு. அங்கேயே ஏர்போர்ட்லேயே மாற்றியாச்சு கப்பல் டிஷர்ட்டு. அப்புறம் காரில் உட்காந்துட்டு வரோம். ஒரு 5-6 கிலோமீட்டர் வந்ததுக்கப்புறமே ஒரு இது இருந்துச்சு, ஃப்ளைஓவர் மாதிரி இருக்கும்ல, பிரிட்ஜ் மாதிரி, அந்த மாதிரி இருந்துச்சு. அதில் என்னாச்சுன்னு தெரில, எங்கள் காரோடது டிக்கியும் ஓப்பன் ஆகிடுச்சு, டிக்கிலையும் அடிபட்டுருச்சு. பிரேக் போட்டதில் ஃப்ரண்ட்டும் போனட்டும் ஓப்பன் ஆகிடுச்சு. ஆக மொத்தத்தில் அந்த ஆளுக்கு 1,80,000 செலவு அந்த கால் டாக்ஸிக்கு. அவங்க வந்து ரெட் டாக்ஸியாக ஓட்டுவாங்க, எனக்கு ஆட்டோக்காரங்களாக தெரியும். அப்புறம் என்னடா பண்ணேன்னா அங்கே சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. அவங்க என்ன ஒரு 40,000 20,000 ஏதோ 40,000 தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். பின்னாடி வண்டிக்காரன் தான் பிடிக்க முடிஞ்சிச்சு. இவர் தடன்னு ஓடுறாரு. ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு சத்தம் கேட்குது, ஒரு பிரேக் போடுறாங்க. ஆனந்தோட கண்ணாடி டிரைவர் சீட்டில் போய் விழுகுது. ஹேமாக்கு 2-3 ஸ்க்ராச்சஸ்ஸு, எனக்கு மண்டையில் பின்னாடி நல்லா அடிபட்டுருச்சு இந்த இடத்துல. ஆனால் நான் தேய்ச்சி விட்டேன், சரியாயிடுச்சு கொஞ்சம் நேரத்தில். அப்புறம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பிரேக் போட்டிருந்தா ஆனந்த் போட்டிருக்க கண்ணாடி டிரைவர் சீட்டில் போய் அந்த டிக்கி சீட் ஆகிற இடத்துல போய் விழுகுது. ஆனந்த் இப்படியே இருக்கிறாரு. இப்படியே நான் கூட ஏதோ ஆயிடுச்சோ, ஐயோயோ இறங்கணுன்னே ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு நினச்சேன். ஒரு மாதிரி ஷாக்கில் ஆகிட்டார் போல் இருக்கு. அப்புறம் இந்தாங்க ஆனந்த், நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் அடிபட்டுச்சா அப்படின்ட்டு கீழேருந்து மேலே வரைக்கும் பார்க்க, ஹேமாவை பார்க்க, கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் தான் கையில் காலில். அப்புறம் சரி உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல ஹேமா அப்படின்ட்டு, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனோன்னே லெஃப்ட் சைடில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் வரும் அவங்களே.
அதுதான் ஃபஸ்ட்டு நாங்கள் கோயிலுக்குள்ளே போனோம். குளிக்கல, வைக்கல. ஆனாலும் இந்த மாரி ஆயிடுச்சேன்னு மனசு. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் ஆனந்தி வந்து கால் டாக்ஸில நான் போனாலும், அவர் இப்படியே அமைதியா வரதுக்கு காரணம் அதான். அந்த வந்த அன்னைக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சுல்ல, அதில அவருக்கு வந்து இங்க சரியா ஓட்ட மாட்டாங்க அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு. அதனால தான் அப்படி இது பண்றாரு. அப்புறம் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு 3:30 மணிக்கு தான் ரீச் ஆனோம் அவர்களே. வந்த உடனே நான் வந்து இந்த ஏஎஸ் ரிங் போட்டிருக்கேன்ல, அவருக்கு வந்து பேர்லு, எனக்கு ஒயிட் ஸ்டோன் ஏஎஸ் ரிங்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். வந்தோன்னே சாமி ரூமில் போய் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்துட்டு சாமி ரூமில் போய் ரிங்கு மட்டும் மாற்றிட்டு இன்னுமே அந்த வீடியோ அப்லோட் பண்ணல. அது இன்னும் இருக்குது. அதை நான் அப்லோட் பண்ணுறேன். கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். போயிட்டு ஆனந்த கண்ணீரோட ஆனந்தி வந்து ரிங்கு மாற்றுறது எங்களுக்கு நிச்சயதார்த்தம். நாங்கள் 2 பேரும் மட்டும் தான் இருக்கிறோம். அப்புறம் நிச்சயம் மாதிரி மட்டும் பண்ணிவிட்டு அப்புறம் புளியோதரை வந்து நான் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். உருளைக்கிழங்கு செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். அங்கே சாமி கோயில்லையும் சாப்பிட்டோம். திருப்பி கொஞ்சம் இருந்துச்சு. அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். பிருத்வி வந்தானா என்ன சொல்ல போகிறான், நான் மேக்கப் போயிருக்கேன்னு சொல்லியிருக்கேன், இவரை பிடிக்காது. பிருத்வி என்ன சொல்லுவானா, நீங்கள் வந்து பேசுங்க, லைஃப் லாங் பேசுங்க, அவன் இங்கே வரக்கூடாது, அப்படி தான் பிருத்வி சொல்லுவான். என்னடா பண்ண போகிறான் அப்படின்னு நான் பக்கு பக்குன்ட்டு இருக்கேன். ஆனந்துக்கும் கொஞ்சம் பயம்தான். ஆனால் ஆனந்த் வந்து எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தார். ஆனால் பயம்தான். அப்படியே பிருத்வி கரெக்டாக வரான். 4:30 மணிக்கு வரான் உள்ளே. வந்தோடனே போர்ச்சுகோவில் இவரோட இது ஸ்போர்ட்ஸ் ஷூ மாதிரி ஒரு ஷூ போட்டு வந்தார். அங்கே இருந்துச்சு. பார்த்தோன்னே ஷூ யாருது அப்படின்னு வந்து கேட்டான். இவர் வந்து பார்லர் ரூமில் உட்கார வச்சிட்டேன் நான் எதுக்கும் சேஃபாக. யாருது அப்படின்னு வந்து கேட்குறான். நான் ஒரு கிளைண்ட் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கேன், ஐப்ரோஸ். பிருத்வி வந்தான் உள்ள. யாருது அப்படின்ட்டு வந்து எட்டி பார்த்தான். ஆனந்த பார்த்தோன்னே ஆல்ரெடி அவங்க அப்பா ஃபோட்டோ காமிச்சு இதுதான் ஆனந்த் சொல்லி வச்சிருக்கான் போல இருக்கு. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சிட்டு அதெல்லாம் தெரியாது, நீங்கள் மேக்கப் போகிறேன்னு தானே சொன்னீங்க, எதுக்கு இங்கே கூட்டு வந்தீங்க, எதுக்கு இங்கே கூட்டு வந்தது பரவாயில்ல, ஆனால் நீ வந்து வேறு வீட்டில் உட்கார வை, இவன் எதுக்கு என் வீட்டில் இருக்கான்னு ஃப்ளவர் வாஸ் எடுத்து அடிக்க போகிறான். அவர்களே கொன்னுருப்பான். அன்னைக்கே ஃப்ளவர் வாஸ் எடுக்கிறான், கத்தி எடுக்கிறான், என்னென்னமோ பண்ணுறான். எனக்கு நான் 2 பேர்த்துக்கு நடுவில் நின்றுட்டேன். கெட்ட வார்த்தை, அப்படி புளுத்த வார்த்தை பேசுகிறான். எனக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சு என் பையன் 12th படிச்சுட்டு இருக்கான்ல, அதுவும் சொல்கிறேன் நான் ஏன் 12th ஜனவரியிலே வர வச்சேன்ட்டு. ஏன்னா அவன் ஃபெயில் மார்க் எடுத்துகிட்டு இருந்தான். அவன் படிக்கலை, எப்படி இருந்தாலும் ஃபெயில் ஆயிடுவான். அப்போ நான் ஏன் என்னோடய லைஃப்பை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கணும், எனக்கு மெனப்பாஸ் வந்துடும், நான் வந்து குழந்தை பெற்று கொடுக்கணும், அந்த இதில் இருந்தேன். இவர் வந்தார்னா எனக்கு மெனப்பாஸ் ஆயிரும், என்ன பண்ண லேட் பண்ண அப்படின்ட்டு. இவன் படிக்கவும் இல்லை, பிருத்வி எல்லாம் ஃபெயில் மார்க் எடுத்துகிட்டு இருந்தனால இவன் ஃபெயில் ஆயிடுவான், சொன்ன பேச்சு கேட்கறதில்ல அப்படின்னு நான் வர சொல்லிட்டேன். கடைசியில் இவன் 12th படிக்கிற பையன் அப்படி கெட்ட வார்த்தை பேசுகிறான். எனக்கு அவங்க அப்பன் ஃப்ளாஷ் அப்படியே வந்துட்டு போகுது. ஐயையோ, அவங்க அப்பனே பரவாயில்ல போல இருக்கு, டபுளாக பேசுகிறானே அப்படின்ட்டு அவ்வளோ கெட்ட வார்த்தை. இவருக்கு பேச தெரில. இவர் வந்து இப்படியே ஏதோ 1-2 வார்த்தை அவன் பேசுகிறத ரிப்பீட் பண்ணிவிட்டு அப்படியே நிற்கிறாரு. நான் அடிச்சிருவேண்ணா. அவன் அடிக்கிறதுக்கு வரான். நான் இப்படியே நின்றுட்டேன். அந்த கிளைண்ட்டை 100க்கு அடிங்கன்னா அவங்க பயந்துட்டு அவங்க நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க 100க்கும் அடிக்கல, ஒன்றும் பண்ணல, அவங்க சிக்கிடுவாங்கன்ட்டு. அப்புறம் நான் எப்படியோ அவனை மேனேஜ் பண்ணி தள்ளிட்டு ஹாலுக்கு வந்து என் மொபைல் எடுத்து 100க்கு அடித்து அப்புறம் கான்ஸ்டபிள் வந்தாங்கிறவங்களே. அப்புறம் ஸ்டேஷன் கான்ஸ்டபிளே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு விட்டாச்சு, இங்கே வாங்க வீட்டுக்கு அப்படின்ட்டு. வீட்டுக்கு என்ட்ரன்ஸில் வந்து எக்ஸ் நின்னார். கான்ஸ்டபிள் பேசி பார்த்து அவன் வந்து சரியாக மாட்டேங்கிறான். அவன் ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ரொம்ப கோவத்தில் இருந்தான். விட்டா என்னையும் சேர்த்து கொண்டுருவான். அந்த மாதிரி அவங்க அப்பா பேச்சு, கான்ஸ்டபிள் பேச்சு. கான்ஸ்டபிள் சொல்கிறாரு, நீங்கள் ஏன் 2 பேரும் அப்பாவும் மகனும் டிவோர்ஸ் போகிற அளவுக்கு விட்டீங்க, அவங்க பேப்பர்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க, அவங்க கரெக்டாக தான் லீகலாக தானே போயிட்டுருக்காங்க, நீ ஒன்றும் பண்ண முடியாது தம்பி, உனக்கு பிடிக்கலன்னா அவங்க அப்பா கூட போன்னு அவர் பேசுகிறாரு. அதெல்லாம் தெரியாது. இவனை வேறு வீட்டுக்கு அனுப்புங்க, இங்கே நிற்கக்கூடாது அப்படின்னு அவன் சொல்லிவிட்டு அவன் ஒரு மாதிரி ரவுடி மாதிரி பேசுகிறான். கான்ஸ்டபிளுக்கு பயம் இல்லை, கான்ஸ்டபிளுக்கு மேலே பேசுகிறான். அப்புறம் கான்ஸ்டபிள் வந்து இதெல்லாம் தாங்காது, இவன் ஏதாச்சும் பண்ணிடுவான், மேடம் நான் இவங்களை கூப்பிட்டு போகிறேன், நீங்கள் ஸ்டேஷன் வாங்க, அங்கே வந்து இன்ஸ்பெக்டர்கிட்டே பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லியாச்சு. அவங்க எக்ஸும் பையனும் முன்னாடி போயாச்சு, நாங்கள் 2 பேரும் பின்னாடி போகிறோம். வந்தன்னைக்கே இப்படி ஒரு 7:30 என்னத்தை சொல்ல, 3 நாளோ 4 நாளோ அலைஞ்சிட்டே இருந்தோம். பிருத்வி மேலேயே சிஎஸ்ஆர், அவன் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு அவன் மேலே சிஎஸ்ஆர். என்ன கொடுமை, என் வாழ்க்கையில் நடந்தது யார் வாழ்க்கையிலும் நடந்திருக்காது. இதோட இங்கே முடிச்சுக்கிறவங்களே. ஒரு மணி நேரம் 20 நிமிஷமே ஆயிடுச்சு. இதுக்கு மேலே தான் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான இதுவும் இருக்கும். செகண்ட் மேரேஜும் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் ஆனந்தி எனக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கும் மேலே சாமிக்கு ஈக்குவல். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன, அவர்கிட்ட சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருந்துச்சு, ஆனால் அது எனக்கு பெருசாக தெரியல. எனக்கு என் சாகிற லாஸ்ட் பிரத் வரைக்கும் ஆனந்தி எனக்கு ஹஸ்பண்டாக, எனக்கு பேக் போனாக இருந்தால் அதே போதும். அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.
அடுத்த வீடியோ முடிஞ்சால் நாளைக்கு போட்டுவிட்றோம் ரோகளே. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கொஞ்சம் அவரோட ஃப்ளாஸும் நான் சொல்லுவேன், உண்மையை சொல்லுவேன். அவருக்கு அது புரியும் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு. மற்றவங்களோட லைஃப் இந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடாது. சோஷியல் மீடியாவில் இருந்து பார்த்து கல்யாணம் பண்ணாலும் மனுஷங்க தான், பிள்ளைங்க தான் அப்படின்னு புரியட்டும் சில பேர்த்துக்கு. அதுக்கு வேண்டி தான் அவங்க அம்மா அவங்க ஃபேமிலியெலாம் பார்ப்பாங்க. கண்டிப்பாக பார்த்து அவங்க ஏதாச்சும் தப்பாக நினைக்கிறாங்களான்னு எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஆனந்த் என்னை புரிஞ்சுக்குவார், அது எனக்கு நல்லா தெரியும். எனக்கு அவர் உயிர். எனக்கு பிருத்திவி எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி தான், 2 கண்ணு மாதிரி தான் 2 பேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ரோக்லே, குட் நைட்.